குட் ஈவினிங் கைஸ். எல்லாருக்கும் என் ஆடியோ கிளியராக கேட்கும்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி வீடியோவும் கிளியராக தெரியும்னு நான் நம்புகிறேன். ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் போக போகுது. நான் வந்து ஸ்மார்ட் போர்டில் இன்றைக்கி எழுதலை, டீச் பண்ணல லைவாக. இந்த ஒரு வீடியோ இப்படி தான் வரப்போகுது. எனிவேஸ், இது வந்து இந்த மாதிரி வீடியோவே இது கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். ஸோ கண்டென்ட்டில் எந்த ப்ராப்ளமும் வராது. கண்டென்ட் எக்ஸாக்டாக சூப்பராக அதே எப்பவும் போல் இருக்கும். வீடியோ முடிகிற வரைக்கும் கண்டினியூஸாக வீடியோவை பாருங்கள். ஏன்னா இந்த சாப்டரில் நம்ம பார்க்க போகிறது மோஸ்ட்டாக நிறைய இன்ஸ்டியூட்லேயோ இல்லை நிறைய ஸ்கூல்லையோ மிஸ் பண்ணுற இல்லை ஸ்கிப் பண்ணுற ஒரு டாபிக், அதாவது ரோலிங் மோஷன். ஓகே, ஒரு பார்ட்டிக்கல் ரோல் ஆகும்போது, ஓகே, ஒரு நார்மலாக இருக்கிற ஹரிசாண்டல் சர்ஃபேஸாக இருக்கட்டும் இல்லாட்டி ஒரு இன்க்ளைன் சர்ஃபேஸாக இருக்கட்டும், ஒரு பார்ட்டிக்கல் ரோல் ஆகும்போது அந்த பார்ட்டிக்கலில் நம்ம என்னென்ன ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை கன்சிடர் பண்ணணும், என்னென்ன ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்லாம் கால்குலேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி பேசுகிற ஒரு டாபிக் தான் இந்த ரோலிங் மோஷன். இது நீட்டுக்கு இம்பார்ட்டண்ட், ஆனால் ஜேஇக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் யாராவது ஜேஇ ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீட் ஸ்டூடெண்ட்டுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப டெப்த்தாகவும் இல்லாமல், நீட் லெவலில் நார்மலாகவும் இல்லாமல், நான் ஒரு மாட்ரேட் லெவலில் இந்த கான்செப்டை ஃபுல்லாக உங்களுக்கு சொல்லி முடிச்சுட்டு சம்ஸும் நான் வந்து ஒரு மோர் தென் ஆவரேஜ் அந்த மாதிரி ஓரளவுக்கு காம்ப்ளிகேட்டாக இருக்கிற சம்ஸை நான் எடுத்துட்டு சால்வ் பண்ண போகிறேன். ரொம்ப ஈஸியான சம்ஸும் நான் சால்வ் பண்ண போகிறதில்ல. ஏன்னா இதில் நம்ம தியரி படிக்கும் போதே உங்களுக்கு ஈஸியான சம்ஸை ஆல்மோஸ்ட் சால்வ் பண்ணுற மாதிரி வந்துடும். ஓகேவா? சரி, இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பியூர் டிரான்ஸ்லேஷன் மோஷன் அப்படின்னா என்ன, அப்புறம் பியூர் ரொட்டேஷனல் மோஷன் அப்படின்னா என்ன, இந்த ரெண்டு மோஷனும் கம்பைன் ஆச்சுன்னா வர பியூர் ரோலிங் மோஷன்னா என்ன, அப்புறம் பியூர் ரோலிங் மோஷன் இருக்கு, அப்போ இம்பியூர் ரோலிங் மோஷன்னா என்ன. இம்பியூர் ரோலிங் மோஷன்ல ரெண்டு கேட்டகரி வரும், ஃபார்வர்ட் ஸ்லிப்பிங், பேக்வேர்ட் ஸ்லிப்பிங். ஸோ ஃபார்வர்ட் ஸ்லிப்பிங் என்ன பண்ணும், பேக்வேர்ட் ஸ்லிப்பிங் என்ன பண்ணும், ஓகேங்களா? ஸோ அந்த கான்செப்ட் எல்லாம் பார்க்க போகிறோம். அப்புறம் நம்ம பார்த்த எல்லா கான்செப்ட்டுக்கும் ரிலவெண்ட்டாக இருக்கிற நியூமெரிக்கல்ஸை நம்ம எடுத்து சால்வ் பண்ண போகிறோம். ஆஸ் யூஷுவல் நான் சென்கேஜில் இருந்து தான் நியூமெரிக்கல் சால்வ் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கே தெரியும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது இந்த சம்ஸ் எல்லாமே. ஓகேவா? ஸோ வித்தவுட் டிலே நம்ம இன்னைக்கு டாபிக் உள்ள போயிடலாம். இன்னைக்கு டாபிக் என்ன ஃபர்ஸ்ட்லேருந்து எடுக்க போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்லேஷன் மோஷன். ஓகேவா? ஸோ மேபி கொஞ்சம் ஹேண்ட் ரைட்டிங் வித்தியாசமாக இருக்கலாம், ஏன்னா நான் வந்து பென் டேப்ல எழுதுறதுனால. ஓகே, ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட், வாட் இஸ் டிரான்ஸ்லேஷன் மோஷன்? ஸோ நமக்கு தெரியும் டிரான்ஸ்லேஷன் மோஷன் என்ன. ஜென்ரலி இட் இஸ் a straight line motion. கரெக்ட் தானே? ஸோ ஒரு பார்ட்டிக்கல் ஸ்ட்ரெயிட் லைன்ல மூவ் ஆகும்போது இருக்கிற மோஷன் டிரான்ஸ்லேஷன் மோஷன். ஃபார் எக்ஸாம்பிள், நார்மலா ஒரு சின்ன பாயிண்ட் மாஸ், ஓகேவா? இது ஒரு சின்ன பாயிண்ட் மாஸ். இந்த பாயிண்ட் மாஸ் இனிஷியலா யூங்கிற வெலாசிட்டியில ஸ்டார்ட் பண்ணுது. இந்த பாயிண்ட் மாஸை யாரோ ஒருத்தங்க ஆக்சலரேட் பண்றாங்க வித் ஆக்சலரேஷன் ஏ. இந்த ஆக்சலரேஷன்னால இந்த பாயிண்ட் மாஸ் 0 செகண்ட்ல, ஓகே, 0 செகண்ட்ல 0 வெலாசிட்டியில ஸ்டார்ட் பண்ண இந்த மாஸ் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம், மேபி த டைம் இஸ் t செகண்ட், t செகண்ட்ல இந்த பாயிண்ட் மாஸோட வெலாசிட்டி v-ஆ மாறிடுச்சு. இதுக்கு காரணம் இந்த டிரான்ஸ்லேஷன் ஆக்சலரேஷன். ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணுவோம்? ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல்ஸ் டு த டிரான்ஸ்லேஷனல் ஆக்சலரேஷன் இன்டு டைம் டேக்கன். ஓகேவா? இது இல்லாமல் we have remaining 4 கைனமேட்டிக் ஈக்குவேஷன். எது எதுக்கலாம்? நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட், ஓகே, nth டிஸ்பிளேஸ்மெண்ட், இது எல்லாமே கால்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு இது இல்லாமல் இன்னும் ஒரு 5 கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் இருக்கு. அதை வச்சு நம்ம இந்த சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுவோம். கரெக்டா? இது நம்ம இந்த சாப்டருக்கு முன்னாடி படித்த டிரான்ஸ்லேஷன் மோஷன். பட் இந்த ரொட்டேஷனல் டைனமிக்ஸ்ல டிரான்ஸ்லேஷன் மோஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, ரோல் ஆகுற ஒரு ஆப்ஜெக்ட் டிரான்ஸ்லேட் ஆச்சுன்னா யார் ரோல் ஆகுவா? ஸ்பியர் ரோல் ஆகுமா? ஸ்பியர் ரோல் ஆகுமா? வேற ரிங் ரோல் ஆகுமா? அப்புறம் சர்க்குலர் பிளேட் ரோல் ஆகுமா? ஓகே, அடுத்து ராட் ரோல் ஆகுமா? ஓகே, ஸோ இந்த மாதிரி ரோல் ஆகிற ஆப்ஜெக்ட்ஸ் ஒருவேளை டிரான்ஸ்லேட் ஆச்சுன்னா, சார் எப்படி டிரான்ஸ்லேட் ஆகும்? இப்போ வந்து இது ஒரு சிலிண்டர்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? சிலிண்டர். இந்த சிலிண்டர் ரோல் ஆகுறதுக்கு பதிலா, அதாவது உருள்றதுக்கு பதிலா ஸ்லைட் ஆகுது, அப்படியே சர்ன்னு இழுத்துட்டு போற மாதிரி.
லைக் ஒரு ரொம்ப ஈரப்பதமா இருக்கிற ஒரு ரோட்ல நீங்க சடனா பிரேக் அடிச்சீங்கன்னா வண்டியோட வீல் சுத்தாது, ஆனா அதுக்கு பதிலா வண்டி மூவ் ஆகுமா? இழுத்துட்டே போகும்ல, ஜர்க் ஆகிட்டே போகும் இல்லையா? அதுதான் ஸ்லைடிங் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ரோலிங் ஆப்ஜெக்ட் ஒருவேளை ஸ்லைட் ஆச்சுன்னா, ஓகே, ரொட்டேட் ஆகுறதுக்கு பதிலா ஸ்லைட் ஆச்சுன்னா இவரோட இனிஷியல் வெலாசிட்டி அகெயின் இது ஜீரோவாகவும் இருக்கலாம், ஜீரோவா இல்லாமலும் இருக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ இது ஸ்லைட் ஆகுது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இந்த மாஸ், ஐ மீன் இந்த ரோலிங் ஆப்ஜெக்ட், இது மேபி ஹாலோ சிலிண்டரா இருக்கலாம், இல்லாட்டி சாலிட் சிலிண்டரா இருக்கலாம், ஒரு ரிங்கா இருக்கலாம், ஒரு சர்க்குலர் பிளேட்டா இருக்கலாம், ஒரு ராடா இருக்கலாம், ஏன் ஒரு சிலிண்டரா கூட இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ ரோல் ஆக வேண்டிய ஒரு ஆப்ஜெக்ட் ரோல் ஆகிறதுக்கு பதிலாக ஸ்லைட் ஆகுது. ஸ்லைட் ஆகும்போது இவரோட இனிஷியல் வெலாசிட்டி 0, இவரோட ஃபைனல் வெலாசிட்டி மேபி விஆ இருக்க போகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுல என்ன சார் நடக்கும் அப்படின்னா, முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டிய பாயிண்ட், நான் வேற கலர்ல உங்களுக்கு டீச் பண்றேன். இங்க பாருங்க. இப்போ இந்த பாயிண்ட நம்ம ஏன்னு வச்சுப்போம், இந்த பாயிண்ட நாம பின்னு வச்சுப்போம், இந்த பாயிண்ட நாம சின்னு வச்சுப்போம். ஓகேவா? நவ் திஸ் சென்டர் பாயிண்ட் இஸ் மேபி ஓ. ஓகேவா? சரி, இப்போ அதே ஏங்கிற பாயிண்ட் இங்கேயும் வரப்போகுது, இங்கேயும் வரப்போகுது, இங்கேயும் வரப்போகுது. கரெக்டா? இது ஏ பாயிண்ட், இது பி பாயிண்ட், இது சி பாயிண்ட், அண்ட் இது உங்களுக்கு ஓ பாயிண்ட். இப்போ இனிஷியலா இந்த சென்டர் பாயிண்ட் ஆர் சென்டர் ஆஃப் மாஸ், இந்த பாயிண்ட்க்கு பேர் என்ன? சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் த சிலிண்டர் ஆர் ஸ்பியர் ஆர் ரிங் ஆர் சர்க்குலர் பிளேட், இவங்களோட சென்டர் ஆஃப் மாஸ் இதுதானே. இப்போ சென்டர் ஆஃப் மாஸ் ஒருவேளை ஜீரோ வெலாசிட்டியில டிரான்ஸ்லேட் ஆச்சுன்னா, ஸ்லைட் ஆச்சுன்னா, இந்த ஏ பாயிண்டோட வெலாசிட்டியும் ஜீரோ தான், இந்த பி பாயிண்டோட வெலாசிட்டியும் ஜீரோ தான், இந்த சி பாயிண்டோட வெலாசிட்டியும் ஜீரோ தான். இந்த சிலிண்டருக்குள்ளேயோ இல்லை ஸ்பியருக்குள்ளேயோ எந்த பாயிண்ட்டை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் எல்லாருமே ஜீரோ வெலாசிட்டியில் தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க இப்போ ரோலும் ஆகலை, ஸ்லைடும் ஆகலை, ரெஸ்ட்டில் இருக்காங்க. இப்போ இந்த சென்டர் ஆஃப் மாஸ் மேல ஒரு ஆக்சலரேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா ACOM அப்படின்னா ஆக்சலரேஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். இப்போ டியூ டு திஸ் ஆக்சலரேஷன் இந்த ஜீரோ வெலாசிட்டியில ஸ்லைட் ஆன இந்த ரோலிங் ஆப்ஜெக்ட் இப்போ விங்கிற வெலாசிட்டிக்கு வந்துருச்சு. இப்போ இந்த சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கு இல்லையா, இந்த சென்டர் ஆஃப் மாஸ் இவரோட வெலாசிட்டி தான் இப்போ வி. இந்த சென்டர் ஆஃப் மாஸ் இப்போ VCOM வெலாசிட்டி அட்டைன் பண்ணிடுச்சு. அப்போ ஏ பாயிண்ட் என்ன வெலாசிட்டிக்கு வந்திருக்கும்? இவர் ரோல் ஆகல, ஸ்லைடு மட்டும் ஆயிட்டு வராரு. அப்போ சென்டர் பாயிண்ட் வி வெலாசிட்டி அட்டைன் பண்ணி இருந்துச்சுன்னா ஏ பாயிண்ட்டும் வி வெலாசிட்டிக்கு தானே வந்திருக்கும். பி பாயிண்ட்டும் வி வெலாசிட்டியில மூவ் பண்ணும், சி பாயிண்ட்டும் வி வெலாசிட்டியில மூவ் பண்ணும். நீங்க இங்க எந்த பாயிண்ட் எடுத்து பார்த்தாலும் எல்லாரும் விங்கிற வெலாசிட்டியில தான் மூவ் பண்ணுவாங்க. கரெக்டா? ஸோ இப்போ இங்க யூஸ் பண்ண அதே ரூல், அதே லாஜிக் இங்க நம்ம அப்ளை பண்ண போறோம். இந்த ரோல் ஆக வேண்டிய ஆப்ஜெக்ட் ஸ்லைட் ஆகுது இல்லையா, இந்த ஸ்லைட் ஆகிற ஆப்ஜெக்ட் ஒரு பர்டிகுலர் டைம்ல அவரோட சென்டர் ஆஃப் மாஸ் வெலாசிட்டி இருக்கு இல்லையா, அது வந்து வியா மாறி இருக்குன்னா இந்த ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் சென்டர் ஆஃப் மாஸ் வெலாசிட்டி ஜீரோ இஸ் ஈக்குவல்ஸ் டு இந்த ஜீரோல இருந்த வெலாசிட்டி VCOM மாறினதுக்கு காரணம் இந்த மாஸ் மேல ஆக்ட் ஆன சென்டர் ஆஃப் மாஸோட ஆக்சலரேஷன். இந்த ஆக்சலரேஷன் இன்டு டைம் டேக்கன் தான் இதுக்கு ரீசன். நவ் திஸ் ACOM is equals to VCOM divided by T. கரெக்டா? இதுதான் ரொட்டேஷனல் டைனமிக்ஸ்ல இருக்கிற டிரான்ஸ்லேஷன் மோஷன். நெக்ஸ்ட் இதுல என்ன பாயிண்ட் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ இவர் ரோல் மட்டும் தான் ஆகுறாரு, ஐ மீன் ஸ்லைடு மட்டும் தான் ஆகுறாரு, ரொட்டேட் ஆகல. ரைட், சரி, ரொட்டேட் ஆகல. இந்த டைம் இது மேபி டீங்கிற டைம்னு வச்சுக்கோங்களேன். இந்த பர்டிகுலர் டைம்ல இந்த ஸ்லைட் ஆகிற ஆப்ஜெக்டோட கைனட்டிக் எனர்ஜி நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டிரான்ஸ்லேஷனல் கைனட்டிக் எனர்ஜி. டிரான்ஸ்லேட், இவர் ரொட்டேட் ஆகலப்பா, இவர் என்ன பண்றாரு? ஜஸ்ட் ஸ்லைட் ஆகுறாரு, ஜஸ்ட் ஸ்லைட் ஆயிட்டு வர்றாரு. அப்போ இந்த ஸ்லைட் ஆகும்போது இவருக்கு இருக்கிற கைனட்டிக் எனர்ஜி நம்ம டிரான்ஸ்லேஷனல் கைனட்டிக் எனர்ஜின்னு சொல்றோம். இந்த டிரான்ஸ்லேஷனல் கைனட்டிக் எனர்ஜி அட் எனி இன்ஸ்டன்ட், சார் இங்கேயும் கண்டுபிடிக்க முடியும் உன்னால, இந்த பால் இந்த பாயிண்டை தாண்டி தானே வந்திருக்கும், இங்கேயும் உன்னால கைனட்டிக் எனர்ஜியை கண்டுபிடிக்க முடியும்.
ஸோ எந்த பாயிண்ட்ல நீ கைனெட்டிக் எனர்ஜியை கண்டுபிடிச்சாலும் அந்த பாயிண்ட்ல சென்டர் ஆஃப் மாஸோட வெலாசிட்டி உனக்கு என்னன்னு தெரியணும். இப்போ இந்த பாயிண்ட்ல கண்டுபிடிச்சுன்னா இந்த சென்டர் ஆஃப் மாஸ் வெலாசிட்டி உனக்கு தெரிஞ்சிருக்கணும். நீ இந்த பாயிண்ட்ல கண்டுபிடிக்கிறியா, அப்போ இந்த இடத்துல இந்த டைமுக்கு இந்த இடத்துல சென்டர் ஆஃப் மாஸோட வெலாசிட்டி என்னவோ அந்த வெலாசிட்டியை நீங்க யூஸ் பண்ண போறீங்க. ஏன்னா கைனெட்டிக் எனர்ஜிங்கிறது இட்ஸ் அ விர்ச்சு ஆஃப் மோஷன். கரெக்டா? அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆஃப் எம் இந்த ரொட்டேட் ஆக வேண்டிய ஆப்ஜெக்ட், ஆனா இங்க ஸ்லைட் ஆகுது, தட்ஸ் ஓகே. ஸ்லைட் ஆனாலும் அவரோட மாஸ் எம் தான். அந்த மாஸ் இன்டு இப்போ இந்த மாஸோட சென்டர் ஆஃப் மாஸோட வெலாசிட்டி என்னவோ அந்த வெலாசிட்டியை ஸ்கொயர் பண்ணணும். ஸோ கைனடிக் எனர்ஜி ஃபார் டிரான்ஸ்லேஷன் அட் எனி இன்ஸ்டன்ட் எதுக்கு ஈக்குவல்? ஆஃப் எம் இன்டு விசிஓஎம் ஸ்கொயருக்கு ஈக்குவல். கிளியர்? இது புரிஞ்சுதா? ஐ ஹோப் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். ரைட்டா? நெக்ஸ்ட், இது டிரான்ஸ்லேஷனல் கான்செப்ட் in rotational dynamics. The second concept என்னன்னா rolling motion. ஓகேவா? rotational motion பார்த்துட்டு rolling போலாம். 1 minute. ஒரு நிமிஷம். Okay, now it is rotational motion. சரி, இப்போ rotational motion அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ரோலிங் புரிஞ்சுது இல்லையா? இப்போ நம்ம பார்க்க போகிறது ரொட்டேஷனல் மோஷன். சேம் ரொட்டேஷனல் மோஷன்னா கம்பல்சரி ரொட்டேட் ஆக வேண்டிய ஒரு ஆப்ஜெக்ட் தான் இருக்கணும். சேம் யாரெல்லாம் ரொட்டேட் ஆக முடியும்? ஒரு ஸ்பியர் ரொட்டேட் ஆகலாம், ஒரு சாலிட் சிலிண்டர் ரொட்டேட் ஆகலாம், இல்லை ஒரு ஹாலோ சிலிண்டர் ரொட்டேட் ஆகலாம், பிளேட் ரொட்டேட் ஆகலாம், ரிங் ரொட்டேட் ஆகலாம். கரெக்டா? ஸோ அந்த மாதிரி இது பிளேட், ரிங் யாரோ ஒருத்தங்க எடுத்துக்கோங்க. ஆனால் ரொட்டேட் ஆக போறவங்க, ரொட்டேட் ஆகிற இந்த ஆப்ஜெக்டோட ரேடியஸ் வந்து ஆர். ஓகேவா? இவர் ரொட்டேட் ஆக போறாரு. சரி, ரொட்டேட் ஆகுறாருன்னு என்ன அர்த்தம்? ஒரு பர்டிகுலர் ஆக்சிஸை பொறுத்து, இந்த இதுதான் ஆக்சிஸ், இந்த ஆக்சிஸை பொறுத்து இந்த ஸ்பியரோ இல்ல பிளேட்டோ ஆர் சிலிண்டர் இந்த மாதிரி ரொட்டேட் ஆகிற ஆப்ஜெக்ட் ஒரு ஆங்குலர் வெலாசிட்டியில ரொட்டேட் ஆகும். தட் ஆங்குலர் வெலாசிட்டி இஸ் ஒமேகா. நவ் ஆங்குலர் வெலாசிட்டின்னு சொல்லும்போது நமக்கு இன்னொரு பாயிண்ட் எக்ஸஸா தெரிஞ்சிருக்கணும். இங்க பாருங்க, இப்போ லெட்ஸ் சே திஸ் பாயிண்ட் இஸ் ஏ. ஓகே, இந்த பாயிண்ட்டை மறுபடி ஏன்னு வச்சுக்கிறேன், இந்த பாயிண்ட்டை நான் பின்னு வச்சுக்கிறேன், இந்த பாயிண்ட்டை நான் சின்னு வச்சுக்கிறேன். இப்போ இந்த ரொட்டேட் ஆகிற ஆப்ஜெக்டோட ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகாவா இருந்துச்சுன்னா ஏ பாயிண்ட்டும் ஒமேகாங்கிற ஆங்குலர் வெலாசிட்டியில தான் ரொட்டேட் ஆகும், பிங்கிற பாயிண்ட்டும் ஒமேகாங்கிற ஆங்குலர் வெலாசிட்டியில தான் ரொட்டேட் ஆகும், சிங்கிற பாயிண்ட்டும் ஒமேகாங்கிற ஆங்குலர் வெலாசிட்டியில தான் ரொட்டேட் ஆகும். ஏன் சார் அப்படின்னா ரொட்டேட் ஆகிற ஒரு ஆப்ஜெக்டோட எந்த பாயிண்ட்டும் சேம் ஆங்குலர் வெலாசிட்டியில தான் ரொட்டேட் ஆகும் ஃபார் பர்டிகுலர் இன்ஸ்டன்ட். ஒரு குறிப்பிட்ட டைம்ல ரொட்டேட் ஆகிற ஆப்ஜெக்ட் யாரா இருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஒரு ராட் எடுத்துக்கோங்க. ராட் இப்போ இந்த சென்டர் பாயிண்ட்டை பொறுத்து இப்படி ரொட்டேட் ஆக போகுது. ஓகேவா? வித் ஒமேகா. இதுல இந்த எண்டும் ஒமேகால தான் ரொட்டேட் ஆகும், இந்த பாயிண்ட்டும் ஒமேகால தான் ரொட்டேட் ஆகும், இந்த பாயிண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் ஒமேகால தான் ரொட்டேட் ஆகும், இந்த எண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் ஒமேகால தான் ரொட்டேட் ஆகும். பட் இவங்களோட டேஜென்ஷியல் வெலாசிட்டி இஸ் டிஃப்ரெண்ட். ஒமேகா இஸ் கான்ஸ்டன்ட் ஃபார் ரொட்டேட்டிங் ஆப்ஜெக்ட் அட் எனி இன்ஸ்டன்ட். எந்த டைம்ல எடுத்து பார்த்தாலும் ரொட்டேட் ஆகிற ஒரு ஆப்ஜெக்டோட ஒமேகா கான்ஸ்டன்டா இருக்கும் சார். ஆனா இந்த பாயிண்டோட டேஜென்ஷியல் வெலாசிட்டி இருக்கு இல்லையா, இந்த டேஜென்ஷியல் வெலாசிட்டி இஸ் டிஃப்ரெண்ட். அது எதுக்கு ஈக்குவல்னா ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன்ல இருந்து அந்த பாயிண்ட்டுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கிற டிஸ்டன்ஸ். ஒருவேளை இது லென்த் பை 2, ஏன்னா ராடோட லென்த் எல். ஓகேங்களா? அப்ப இது சென்டர் பாயிண்ட் வைத்து ரொட்டேட் ஆகுதுன்னா அப்ப இது எல் பை 2. அப்ப இந்த எண்ட்ல இருக்கிற v எதுக்கு இருக்குன்னா v is equals to r ஒமேகாவா, இங்க rங்கிறது l by 2வா, so l by 2 into omega of the point. இப்ப இதுவே இந்த பாயிண்ட்க்கு எடுத்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒருவேளை l by 4ன்னு வச்சுப்போமே, அப்போ இந்த பாயிண்டோட டேஜென்ஷியல் வெலாசிட்டி r into omega தான், ஆனா இங்க r l by 4, so l by 4 into omega. So the tangential velocity for rotating object for different length or different position is different. Tangential velocity different ஆ இருக்கும், but angular velocity of any rotating object is constant for the particular instant. ஒரு இன்ஸ்டன்ட்க்கு தான் சொல்றேன், ஏன்னா
இந்த இன்ஸ்டன்ட்ல இப்ப 2 பை ரேடியன் பர் செகண்ட்ல ரொட்டேட் ஆகுது. இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அது 4 பை ரேடியன் பர் செகண்ட்ல ரொட்டேட் ஆச்சுன்னா அப்ப 2 பையே கான்ஸ்டன்டா இருந்திருக்க முடியாது இல்லையா? ஸோ 2 பை ரொட்டேட் ஆகும்போது ஒரு ஆப்ஜெக்டோட எல்லா பாயிண்ட்டும் 2 பைல தான் ரொட்டேட் ஆகும். 4 பை ரேடியன் பர் செகண்ட்ல ரொட்டேட் ஆகும்போது அதே ஆப்ஜெக்ட்ல இருக்கிற எல்லா பாயிண்ட்டும் 4 பை ரேடியன் பர் செகண்ட்ல ரொட்டேட் ஆகும். இப்போ நான் சொல்ற பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். கரெக்டா? ரைட். தென் கம் பேக் டு த டாபிக். இப்போ ரோலிங்குள்ள போலாம். Now listen. So at a point, the tangential velocity and the C point tangential velocity and the B point tangential velocities are same or different? சொல்லுங்க, same or different? சார், இந்த A பாயிண்ட்ல இருக்கிற velocity is nothing but R into omega. கரெக்ட் தானே சார்? A பாயிண்ட்ங்கிறது டேஜென்ட்ல இருக்கு சார், எண்ட்ல இருக்கு. ஸோ ரேடியஸ் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷனுக்கும் அந்த பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்கிறது ஆர் தான். அதே மாதிரி இந்த இடத்துல இருக்கிறதும் ஆர் தான், இந்த இடத்துல இருக்கிறதும் ஆர் தான். ஸோ இங்கேயும் வெலாசிட்டி ஆஃப் பியும் ஆர் ஒமேகா தான், வெலாசிட்டி ஆஃப் சியும் ஆர் ஒமேகா தான் சார். பட் the different is listen carefully. இப்போ ஒருவேளை நான் இந்த பாயிண்டை எடுக்கிறேன் சார். ஓகே, maybe this point is D. இந்த பாயிண்ட்ல இப்போ என்ன டேஞ்சென்ஷியல் வெலாசிட்டி இருக்கும்னா, டேஞ்சென்ஷியல் வெலாசிட்டி இப்போ இப்படி இருக்கும். ஸோ திஸ் VD is equals to, இதோட ரேடியஸ் என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபார் இஃப் த ரேடியஸ் இஸ் ஸ்மால் ஆர், ஸோ ஸ்மால் ஆர் இன்டு ஒமேகா. we know this small r is lesser than capital R. கரெக்ட் தானே? ஏன்னா இது எண்டில் இல்லை சார், நடுவில் எங்கேயோ இருக்குது. அப்போ இந்த ஸ்மால் ஆர் வந்து ரேடியஸ் ஆஃப் த பிளேட்டோ இல்லை ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியரோ இல்லை ரேடியஸ் ஆஃப் த சிலிண்டரை விடவோ கம்மியாக வரப்போகுது. கரெக்டா? அப்போ VDல வெலாசிட்டி, டேஞ்சென்ஷியல் வெலாசிட்டி இஸ் லெசர். கரெக்டா? ஸோ திஸ் VD வெலாசிட்டி இஸ் லெசர் தென் VA ஆர் லெசர் தென் VB ஆர் லெசர் தென் VC. கரெக்டா? தென் velocity, tangential velocity of the O point. சார், இந்த O point ஓட tangential velocity என்ன சார் அப்படின்னா, this O point omega is 0. சார், axis will not rotate. axis இருக்கு இல்லையா, rotate ஆகிற ஆப்ஜெக்டோட axis வந்து rotate ஆகாது. அப்போ ஒமேகா இல்லைன்னா என்ன அர்த்தம்? you know that V is 0. okay, so அந்த பாயிண்ட்டுக்கு tangential velocity 0. இது only rotation. கரெக்டா? நவ் ஆங்குலர் வெலாசிட்டி இதில் எப்படியாவது இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா சார் அப்படின்னா, எஸ். ஆங்குலர் வெலாசிட்டி, ஐ மீன் ஆங்குலர் ஆக்சிலரேஷன். ஆங்குலர் ஆக்சிலரேஷன் இஸ் ஆல்ஃபா. திஸ் ஆல்ஃபா இன்டு ரேடியஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு டேஞ்சென்ஷியல் ஆக்சிலரேஷன். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? AT இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல்ஸ் டு ஆல்ஃபா டைம்ஸ் T. ஆல்ஃபாங்கிறது ஆங்குலர் ஆக்சிலரேஷன். திஸ் ஆங்குலர் ஆக்சிலரேஷன் இஸ் நத்திங் பட் final angular velocity minus initial angular velocity divided by time taken. okay, இது எப்ப சார் நடக்கும் அப்படின்னா, it is only applicable for non-uniform circular motion. ஓகேவா? non-uniform circular motionக்கு மட்டும் தான்ப்பா ஆல்பா வரும். non-uniform circular motion. 1 minute, I need to erase this point. It is only applicable for non-uniform circular motion. non-uniform circular motion அதுக்கு மட்டும் தான் ஆல்பா இருக்கும். ஓகேங்களா? இதுவே யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனா இருந்தா ஆல்பா இஸ் 0, டேஞ்சென்ஷியல் ஆக்சிலரேஷனும் 0. ஓகேவா? ஸோ இதை நான் சர்க்குலர் மோஷன் டீட்டெயிலாக உங்களுக்கு தனியாக எடுக்கிறேன், ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தனியாக ஒரு வீடியோ நான் சர்க்குலர் மோஷன் போடுறேன் கம்ப்ளீட்டாக. வாட் இஸ் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன், நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன், என்னென்ன கேரக்டர் வருது, டார்க் எப்படி வருது, எப்படி டைரக்ஷன் கண்டுபிடிக்கணும், அது எல்லாத்தையுமே நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். உங்களுக்கு தனியாக சர்க்குலர் மோஷனுக்குனே ஒரு வீடியோ போடுறேன். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்ப பெருசாக இம்பாக்ட் ஆகாது ரொட்டேஷனல் டைனமிக்ஸில். பட் ரோலிங் மோஷன், ஐ மீன் சர்க்குலர் மோஷனுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம மறுபடியும் சர்க்குலர் மோஷனோட வீடியோ தனியாக போடும்போது உங்களுக்கு இது ரொம்ப கிளியராக புரியும். ஓகேவா? நவ் இப்போ இது புரிஞ்சுதா? ரோலிங் மோஷன்ல இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே. இந்த பாயிண்ட்ல இருக்கிற டேஞ்சென்ஷியல் வெலாசிட்டி இஸ் டிஃபரெண்ட், இங்க இருக்கிற டேஞ்சென்ஷியல் வெலாசிட்டி இஸ் டிஃபரெண்ட், இங்க இருக்கிற டேஞ்சென்ஷியல் வெலாசிட்டி டிஃபரெண்ட். அதே மாதிரி இங்க போனீங்கன்னா வேற ஒரு டேஞ்சென்ஷியல் வெலாசிட்டி இருக்கும். ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்லயும் வேற வேற டேஞ்சென்ஷியல் வெலாசிட்டிஸ். கரெக்டா? ஸோ இதுதான் ரோலிங் மோஷன், ஐ மீன் ரொட்டேஷனல் மோஷன்.
இப்பதான் நம்ம இந்த டாபிக் உள்ளே வரோம். அது என்னது? ரோலிங் மோஷன். லிசன், நீங்க முன்னாடி பார்த்தது, இப்ப பார்த்த ரெண்டு கான்செப்டுமே வெறும் பேசிக். இப்ப பார்க்க போறது தான் ஆக்சுவல் கான்செப்ட், ரோலிங் மோஷன். சார் ரோலிங் மோஷன் அப்படின்னா என்ன சார்? அப்படின்னா நான் என்ன சொன்னேன்? டிரான்ஸ்லேஷன் ஒன்று பார்த்தோமா? ஒரு ரோல் ஆக வேண்டிய ஆப்ஜெக்ட் டிரான்ஸ்லேட் ஆனாருன்னா அந்த மோஷனையும், ரொட்டேஷனல் ஆனாருன்னா, ரொட்டேட் ஆனார், ஓகே, ரொட்டேஷனல் ஆனாருன்னா அதை ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா அதுக்கு பேரு தான் ரோலிங் மோஷன். ஓகே, ஸோ இங்க என்ன சார் நடக்கும் அப்படின்னா, இந்த ரோலிங் மோஷன்ல அந்த ரொட்டேட் ஆகிற ஆப்ஜெக்ட் ரொட்டேட் ஆகும், சைமல்டேனியஸ்லி டிரான்ஸ்லேட்டும் ஆகும், நகுந்தும் போகும். லைக் வீல், ஒரு வண்டியோட வீல் மாதிரி. வீல் வண்டியோட ஆக்சில பொறுத்து ரொட்டேட் ஆகுது, அதே டைம்ல ஒரு பாயிண்ட் விட்டு இன்னொரு பாயிண்ட்க்கு நகுந்தும் போகுது இல்லையா? அதுதான் ரோலிங் மோஷன். பட் நம்ம வீட்டுல சுத்திட்டு இருக்கிற ஃபேன் ரொட்டேட் மட்டும்தான் ஆகாது, ரொட்டேட் மட்டும்தான் ஆகும். ஆனா நம்ம வீட்டுல இருந்து வெளியவோ எங்கேயும் நகர்ந்து போகாது. அது கரெக்டா? அதுக்கு பேர் என்ன? ரொட்டேஷனல் மோஷன். ஓகே, பட் ரோலிங் மோஷன்ங்கிறது என்னது? ரொட்டேட்டும் ஆகணும், அதே மாதிரி டிஸ்பிளேஸும் ஆகணும். அதுதான் ரோலிங் மோஷன். லைக் ஒரு பால நீங்க ஒரு சர்ஃபேஸ்ல உருட்டி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பால் என்ன ஆகும்? ரொட்டேட்டும் ஆகும், அதே டைம்ல டிஸ்பிளேஸும் ஆயிட்டு இருக்கும். லீனியரா டிஸ்பிளேஸும் நகர்ந்து ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போயிட்டே இருக்கும். அதுக்கு பேர் தான்ப்பா ரோலிங் மோஷன். ஓகேவா? சோ நம்ம பார்த்த இந்த ரெண்டு மோஷனை ஆட் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் கெட் ரோலிங் மோஷன். இப்போ நம்ம பார்த்த ரெண்டு மோஷனையும் இங்க நம்ம தனித்தனியா எடுத்து எழுதிப்போம். ஓகே, லிசன். இப்போ இது வெறும் டிரான்ஸ்லேஷனல் மோஷன். ஸோ இதுல என்னென்னலாம் படிச்சோம் இப்போ அதெல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. சார் டிரான்ஸ்லேஷன்னா இந்த பாயிண்டோட வெலாசிட்டியும் இந்த சென்டர் ஆஃப் மாஸோட வெலாசிட்டியும் கரெக்ட் தானே? எல்லாமே சேம். சார் இந்த பாயிண்ட் வெறும் இது டிரான்ஸ்லேட் மட்டும் தான் ஆகுது, ரொட்டேட் ஆகல, வெறும் டிரான்ஸ்லேட் அப்படியே நகர்ந்து போகுது, சரிச்சுக்கிட்டு போகுது. ஓகேவா? ஸோ இந்த ஏ பாயிண்டோட வெலாசிட்டியும் விசிஓஎம் தான், ஓ பாயிண்டோட வெலாசிட்டியும் விசிஓஎம் தான், இந்த பாட்டம்ல இருக்கிற பாயிண்டோட வெலாசிட்டியும் விசிஎம் தான், இந்த பி பாயிண்டோட வெலாசிட்டியும் வி சென்டர் ஆஃப் மாஸ் வெலாசிட்டி. ஓகே, so any point sir இங்க எடுத்து பாத்தீங்கனாலும் it will move with only a translational velocity which is VCOM. கரெக்டா? இப்போ நான் என்னென்ன பாயிண்ட் எடுத்துக்கிட்டேன்? A, B, C, இந்த பாயிண்ட் D ன்னு வச்சுக்கலாம், இந்த பாயிண்ட் O ன்னு வச்சுக்கலாம். அப்போ இது டிரான்ஸ்லேட்டும் ஆகுது, the same time ரொட்டேட்டும் ஆகணும். ரெண்டும் நடந்தா தானே நமக்கு ரோலிங் மோஷன். இப்போ ரோலிங் மோஷனை பத்தி எழுதுங்க. So for the rolling motion, the point A point என்ன பண்ணும்? It is actually rotates with omega, angular velocity of omega. So the A point க்கு there are two velocities. One for இப்போ rolling மட்டும் எழுதுவோமே. for rolling இங்க என்ன velocity இருக்கும்? r times omega. பார்த்தோம் இல்லையா? for rolling it is r times omega. கரெக்டா? சரி. At this point இந்த பாயிண்ட்க்கு என்ன வெலாசிட்டி? 0 பார்த்தோமா? for center point translational velocity is 0. okay, then what about this point? இந்த பாயிண்ட்க்கு வெலாசிட்டி இந்த பக்கம் இருந்துச்சா, which is also r omega, right? which is also r omega. then இந்த பாயிண்ட் b பாயிண்ட் இருக்கு இல்லையா, b பாயிண்ட்க்கு வெலாசிட்டி எப்படி இருக்கும்? இந்த டைரக்ஷன்ல இருக்கும், அதுவும் r omega. and we had one more point which is d. இந்த D பாயிண்ட்டுக்கு ஆர் ஒமேகா எப்படி இருக்கணும்? டேஜென்ட், அவர் எப்படி ரொட்டேட் ஆகுறாரோ அதுக்கு டேஜென்டா. ஏன்னா இந்த பாருங்க, இந்த D பாயிண்ட் எப்படி ரொட்டேட் ஆகும்? ஆக்சுவலா D பாயிண்ட் இந்த சர்க்குலர் ஆர்பிட்டால்ல ரொட்டேட் ஆகுமா? இப்படிதானே ரொட்டேட் ஆகும் இந்த D பாயிண்ட். அப்ப இதுதான் டேஜென்ஷியல். ஸோ இந்த டேஜென்ஷியல் எதுக்கு ஈக்குவல்? இந்த ரேடியஸ் ஒருவேளை ஸ்மால் ஆரா இருந்தா இது ஸ்மால் ஆர் இன்டு ஒமேகாங்கிற டேஜென்ஷியல் வெலாசிட்டியில போகும். இப்போ இந்த ரெண்டு மோஷனையும் ஆட் பண்ணது, கம்பைன் பண்ணது தான் நமக்கு ரோலிங் மோஷன். ஸோ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணீங்கன்னா இப்போ இந்த ஆப்ஜெக்ட்ல ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் என்னென்ன வெலாசிட்டிஸ் வருதுன்னு பாருங்க. the same radius of the object is r. okay, let's say this point is A,
இது A point. Similarly, this point is B, and this point is C, and this is O, center. Then this point could be D. Now, ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க. சார் A பாயிண்ட்டுக்கு due to translational VCOM velocity இருக்கு, due to rotational R omega இருக்கு. ரெண்டு பேரும் ஒரே டைரக்ஷன். இவரோட டைரக்ஷனும் ஒரே டைரக்ஷனா? ஒரே டைரக்ஷன்ல ரெண்டு வெலாசிட்டி இருந்தா என்ன பண்ணுவீங்க? ஒரே டைரக்ஷன்ல ரெண்டு வெக்டார் இருந்தா என்ன பண்ணுவீங்க? ஆட் பண்ணுவீங்களா? அப்போ A பாயிண்டோட வெலாசிட்டி சென்டர் ஆஃப் மாஸோட டிரான்ஸ்லேஷனல் வெலாசிட்டி பிளஸ் tangential velocity which is R omega given by rotational. So A பாயிண்டோட velocity VCOM plus R omega. Correct? What about C point? C point பாருங்க. At C point இந்த டைரக்ஷன்ல R omega இருக்கு, அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல டியூ டு டிரான்ஸ்லேஷனல் VCOM இருக்கு. கரெக்டா? VCOM ரைட் சைடு இருக்கு, டியூ டு ரொட்டேஷனல் R omega லெஃப்ட் சைடு இருக்கு. ஸோ C பாயிண்ட்ல we had two velocity which is opposite, R omegaவும் VCOM. ஓகேவா? இதோட பெரிய ஸ்டோரி நான் பின்னாடி சொல்றேன். இது இவங்க ரெண்டு பேத்தால தான் பியூர் ரோலிங் இம்பியூர் ரோலிங் கான்செப்டே உள்ள வருது. ஓகேவா? நான் சொல்றேன். இப்போதைக்கு இந்த பாயிண்ட்ல we had two velocities, R omega and VCOM. For example, இல்லாட்டி இங்கேயே போட்டுக்கோங்க. If the R omega is greater than VCOM, என்னப்பா நடக்கும்? இது பெருசா இருக்கு, இது சின்னதா இருக்கு. அப்ப C பாயிண்ட் என்ன ஆகும்? C பாயிண்ட்ல இவர் தான் மேக்ஸிமம்னா, so velocity in the maximum direction which is R omega minus VCOM. கரெக்டா? So this is first point. Okay. Now the second point. Second point என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒருவேளை if the VCOM is more than the R omega, அப்படின்னு என்ன அர்த்தம்? right side velocity is maximum. கரெக்டா? VCOM maximum. அப்போ இந்த பக்கம் என்ன ஆகும்? VCOM ல இருந்து R omega-வை மைனஸ் பண்ணீங்கன்னா இருக்கிறது தான் C பாயிண்டோட velocity. கரெக்டா? Then the third point, if the R omega and VCOM are same. சார் R omegaவும் VCOM-உம் சேமா இருந்தா என்ன சார் நடக்கும் அப்படின்னா, the C point has zero velocity. அப்படின்னு என்ன அர்த்தம்? It is rest with respect to contact surface. அதுக்கு கீழே ரொட்டேட் ஆகிற சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா? இங்க ஒரு சர்ஃபேஸ் இருக்கும் பாத்தீங்களா, கிரவுண்ட் மாதிரி. அந்த சர்ஃபேஸோட it will make rest. ஓகேவா? சர்ஃபேஸோட ரெஸ்ட்ல இருக்கும். இந்த கண்டிஷன் படி, இந்த கண்டிஷனுக்கு பேரு தான் பியூர் ரோலிங். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோ. So what is pure rolling? VCOM is equals to R omega. R omega அதாவது tangential velocity of the rolling object in the bottom point. If it is equals to VCOM, இப்படி இருந்தாலே அதுக்கு பேரு பியூர் ரோலிங். அப்ப இவங்க ரெண்டு பேரும் யார் சார் அப்படின்னா, இவங்க ரெண்டு பேத்துக்கும் பேரு impure rolling. இவங்க ரெண்டு பேத்துக்கும் பேரு impure rolling. சரி, இந்த impure rolling ஓட கேட்டகரி பத்தி நான் தனியா அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போதைக்கு நம்ம இந்த டீடைல்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணிடுவோம். ஓகேவா? இப்போ புரிஞ்சுதா பியூர் ரோலிங் அண்ட் impure rolling? பியூர் ரோலிங் அப்படின்னா இந்த கான்டாக்ட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட் கரெக்டா கிரவுண்டோட டச் ஆகிற பாயிண்ட். இப்போ இது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இந்த பாயிண்ட் கிரவுண்டுக்கு வந்துடும், அடுத்து இந்த பாயிண்ட் கிரவுண்டுக்கு வரும், அடுத்து இந்த பாயிண்ட் கிரவுண்டுக்கு வரும், அடுத்து இந்த பாயிண்ட் கிரவுண்டுக்கு வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்டும் கிரவுண்டோட கான்டாக்ட் பண்ணும்போது இந்த பாயிண்ட் ரெஸ்ட்ல இருக்கும் வித் ரெஸ்பெக்ட் டு த கிரவுண்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? R omega is equals to VCOM சார். R omegaவும் VCOM-உம் சேமா இருந்துச்சுன்னா இந்த பாயிண்ட் கிரவுண்டுக்கு வரும்போது கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ரெஸ்ட்ல இருக்கும். அப்படி ரெஸ்ட்ல இருந்துச்சுன்னா இதுக்கு பேரு பியூர் ரோலிங் அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை இந்த கான்டாக்ட் பாயிண்ட் ரெஸ்ட்ல இல்லைன்னா அதுக்கு பேரு இம்பியூர் ரோலிங். இந்த கான்டாக்ட் பாயிண்ட் பேக்வேர்டு மூவ் ஆச்சுன்னா அதுக்கு பேரு பேக்வேர்ட் ஸ்லிப். கான்டாக்ட் பாயிண்ட் ஃப்ரண்ட்ல மூவ் ஆகுது அப்படின்னா அதுக்கு பேரு ஃபார்வர்ட் ஸ்லிப்பிங். ஓகேவா? இது ஃப்ரண்ட்ல போகணும்னா VCOM அதிகமா இருக்கணும். ஸோ VCOM அதிகமா இருந்து R omega கம்மியா இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? ஃபார்வர்ட் ஸ்லிப்பிங். ஓகேவா? ஃபார்வர்ட் ஸ்லிப்பிங். இதுவே R omega அதிகமா இருந்து VCOM கம்மியா இருந்துச்சுன்னா பாயிண்ட் வில் மூவ் பேக்வேர்ட். அதனால இதுக்கு பேரு backward slipping. Okay, so
ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் ஸ்லிப்பிங் ரெண்டுமே இம்பியூர் ரோலிங் தான். பட் ஸ்லிப்பே ஆகல அப்படின்னா அது பியூர் ரோலிங். இதுக்கு பேர் இன்னொன்னு சொல்லுவாங்க வித்தவுட் ஸ்லிப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. வித்தவுட் ஸ்லிப்பிங். ஸோ வித்தவுட் ஸ்லிப்பிங் ஆர் இம்பியூர் ரோலிங் போத் ஆர் சேம். பட் த கண்டிஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கண்டிஷன். ஓகேவா? பியூர் ரோலிங்கோ இல்ல வித்தவுட் ஸ்லிப்பிங்கோ சொன்னாங்க அப்படின்னாலே நீ புரிஞ்சுக்கணும் ஆர் ஒமேகா இஸ் ஈக்குவல்ஸ் டு விசிஓஎம். ஓகேவா? இந்த சென்டர் பாயிண்டோட டேஜென்ஷியல் வெலாசிட்டி என்னவோ அதுதான் சார் இந்த கான்டாக்ட் பாயிண்ட்டுக்கு இருக்கிற டேஜென்ஷியல் வெலாசிட்டியா இருக்கணும். சென்டர் பாயிண்டோட விசிஓஎம் என்னவோ அதுதான் இந்த கான்டாக்ட் பாயிண்டோட டேஜென்ஷியல் வெலாசிட்டியா இருக்கணும். ஓகேவா? இஸ் திஸ் கிளியர்? ரைட். இதெல்லாம் புரிஞ்சுதா? சரி, இப்போ நம்ம மற்ற பாயிண்ட்ஸை பத்தி டிஸ்கஸ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் we'll move to the sum. Okay, 1 minute. Right. What about B point? Sir, இந்த B point என்ன சார் பண்றது அப்படின்னா, for the B point ஆல்ரெடி தெரியும் due to translational இந்த டைரக்ஷன்ல என்ன வெலாசிட்டி இருக்கு? VCOM வெலாசிட்டி இருக்கு. கரெக்டா? due to rotational இந்த டைரக்ஷன்ல ஒரு வெலாசிட்டி இருக்கு. அது R ஒமேகா. இப்போ ஒரு பாயிண்ட், அதாவது Bங்கிற பாயிண்ட், இந்த Bங்கிற பாயிண்ட்டுக்கு எக்ஸ் ஆக்சிஸ்ல ஒரு வெலாசிட்டி, ஒய் ஆக்சிஸ்ல ஒரு வெலாசிட்டி இருக்கு சார். அப்படி இருந்துச்சுன்னா அதோட ரிசல்டன்ட் வெலாசிட்டி என்ன சார்? ஓகே, இங்க பாருங்க, இதுதான் அந்த Bங்கிற பாயிண்ட். கரெக்டா? இதுதான் அந்த Bங்கிற பாயிண்ட். இந்த B பாயிண்ட்டுக்கு எக்ஸ் ஆக்சிஸ்ல ஒரு வெலாசிட்டி இருந்துச்சு. அந்த வெலாசிட்டி VCOM. y ஆக்சிஸ்ல ஒரு வெலாசிட்டி இருந்துச்சு. அது R ஒமேகா. இப்போ ரெண்டு வெலாசிட்டிஸ் ஆர் ரெண்டு வெக்டார்ஸ் மியூச்சுவலி பெர்பெண்டிகுலரா இருந்துச்சுன்னா then the resultant will be root over VCOM square plus R into omega the whole square. கரெக்டா? இதுதான் சார் VB ஓட வெலாசிட்டின்னு சொல்லணும். புரிஞ்சுதா? சரி, இதுலயே if pure rolling, என்ன pure rollingனா இப்பதான கண்டிஷன் பார்த்தோம். what is pure rolling? pure rollingனா என்ன அர்த்தம்? VCOM R ஒமேகாவும் சேமா இருக்கும். கரெக்டா? அப்போ VCOM R ஒமேகாவும் சேமா இருந்துச்சுன்னா இந்த B பாயிண்ட் நீங்க என்னன்னு சொல்லலாம்? இந்த பக்கம் இருக்கிறதும் R ஒமேகா தான். ஏன்னா VCOM is equals to R ஒமேகா தானே. அப்போ இங்க இருக்கிறதும் R ஒமேகா தான். ஏன்னா இது ஆல்ரெடி R ஒமேகா because this is tangential velocity. Now the resultant velocity, net velocity, ஓகேவா? net velocity or resultant velocity என்ன சார் அப்படின்னா, the net velocity or resultant velocity of point B is root 2 times R omega. Is this clear? இது யாருக்கு? only for pure rolling. இது யாருக்கு? impure rolling. சார் VCOM னு போடுற அப்பனா R ஒமேகா கிடையாது. VCOM வேற பேர் கொடுக்குறாரு இல்லையா VCOM னு. அப்போ VCOM if it is more than R omega or lesser than R omega we should call it is impure rolling. If VCOM is equals to R omega then we should call it is a pure rolling. Okay, so pure rolling க்கு VB பாயிண்ட் ஓட வெலாசிட்டி root 2 times R omega. ஒருவேளை impure rolling ஆ இருந்துச்சுன்னா B பாயிண்ட் ஓட வெலாசிட்டி root over VCOM square plus R omega square. I hope this is clear. Right? இது புரிஞ்சுதா? Great. Now 1 minute. ரெண்டு பேஜ் தள்ளி போயிட்டேன்பா. சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். இங்க பாருங்க, இப்போ B பாயிண்ட்ல நம்ம வெலாசிட்டியை கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? இங்க இருக்கும் ரிசல்டன்ட் வெலாசிட்டி இப்படி இருக்கும். அந்த ரிசல்டன்ட் வெலாசிட்டியை கண்டுபிடிக்கணும்னா ரூட் ஓவர் VCOM ஸ்கொயர் பிளஸ் R ஒமேகா ஸ்கொயர். அப்புறம் இந்த C பாயிண்ட்டை பத்தி ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். A பாயிண்ட் நமக்கு தெரியும் which is VCOM in plus R ஒமேகா. சரி, இப்போ A பாயிண்ட்ல இன்னொரு பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணிடுறேன். at point A I can use here. பாயிண்ட் ஏவை பாருங்க. பாயிண்ட் ஏக்கு ரைட் சைடில் ஒரு VCOM வெலாசிட்டி இருந்துச்சு. அதே டைரக்ஷன்ல R ஒமேகா இருந்துச்சு.
அதனால net velocity of point A, net velocity of point A is equals to VCOM plus R omega. Okay, இப்போ சொல்லுங்க, if it is pure rolling, if it is pure rolling, pure rolling இருந்தா என்ன ஆகும்னு சொன்னேன்? Pure rolling means VCOM is equals to R omega. அதான pure rolling. அப்போ A பாயிண்ட்ல என்ன வந்துரும் உங்களுக்கு? VCOM R omega தான், R omegaவும் R omega தான். So it is 2 times R omega. கரெக்டா? இதுதான் A பாயிண்டோட velocity. Clear? Now the conclusion. இப்போ ஃபைனலா சொல்றோம் என்னென்ன நடக்குது சார் இது ஃபுல்லா அப்படின்னு பாக்குறோம். ஓகேவா? இங்க பாருங்க, இப்போ இது ரோல் ஆகுது, ரோல் ஆகுற ஒரு ஆப்ஜெக்ட், ரோலிங் ஆப்ஜெக்ட். கரெக்டா? இந்த ஆக்சிஸை பொறுத்து ரோல் ஆகுதுப்பா. இவர் ரோல் ஆகுற ஆங்குலர் வெலாசிட்டி இஸ் ஒமேகா. ஓகே, லெட்ஸ் சே திஸ் பாயிண்ட் இஸ் நதிங் பட் a ground or rolling surface. ஓகேவா? இது வந்து surface, right? Now at point A, point B and different points. For example, A point. இப்போ A pointல net velocity என்னன்னு பார்த்தோம்? VA is always equals to VCOM plus R omega. Then the point O. O pointக்கு என்ன velocity மட்டும் இருந்துச்சு? Only VCOM. Sir, translationalaல இந்த center point நகருமே தவிர this center point will not rotate. Rotate ஆகலனா there is no tangential velocity. So அதனால only VCOM. ஓகேவா? Then the point C. Okay. 1 minute. The point C. Okay. Point C எடுத்துப்போம். At point C, tangential velocity is R omega and rotational velocity. Correct தான். Rotationனால கிடைக்கிற tangential velocity is R omega. Then translational velocity due to its straight line motion. Center of mass VCOM ல போச்சுன்னா எல்லா பாயிண்ட்டுமே VCOM ல தான் போகும். So இது VCOM. Next, when comes to the point B. At point B, we had a tangential and we have translational. Translational என்ன? VCOM. Tangential என்ன? R into omega. So ரெண்டு பேத்தையும் resolve பண்ணீங்கன்னா you will get a resultant velocity. Correctா? Now this resultant velocity is VB. This VB is equals to root over R omega-ங்கிற vertical velocity square plus VCOM அப்படிங்கிற tangential velocity square. So இதை ரூட் பண்ணீங்கன்னா கிடைச்சோம். இதே மாதிரி தான் சார் எல்லா பாயிண்ட்டுக்கும் நீங்க கண்டுபிடிக்கணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் இந்த பாயிண்ட்ல கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாயிண்ட்ல கேட்குறேன். இப்போ இந்த பாயிண்ட் இங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா it will make some theta. கரெக்ட் தானே? It will make some theta with respect to horizontal. ஓகே, ஹரிசாண்டலோட தீட்டாவை கிரியேட் பண்ணுது சார். ஆனா அந்த பாயிண்ட்ல என்ன வெலாசிட்டி இருக்கும்னு பார்க்கணும். இங்க பாருங்க, டேஜென்ஷியலி VCOM தான் இருக்கும், அது மாற போறது கிடையாது. இந்த பாயிண்ட் Dன்னு வச்சுப்போம். இப்போ இந்த D பாயிண்ட் என்ன பண்ணும்னா இந்த ஆர்பிட்டால்ல தானே ரொட்டேட் ஆகும். கரெக்ட் தானே? இந்த ஆர்பிட்டால்ல தானே ரொட்டேட் ஆகும். இப்போ இந்த ஆர்பிட்டாலோட ரேடியஸ் ஒருவேளை Rன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? நவ் the tangential velocity இப்படி இருக்குமா? இந்த tangential velocity எதுக்கு ஈக்குவல்? R times ஒமேகாக்கு ஈக்குவல். கரெக்ட்? இப்போ இதுக்கு நடுவுல இருக்கிறதும் தீட்டா தானே சார்? சார் இது தீட்டாவா இருந்தா இதுவும் தீட்டா தானே? அப்போ D பாயிண்டோட resultant velocity என்னவா சார் இருக்கும் அப்படின்னா, this resultant velocity of point D is, use vector rule. Vector rule என்ன சொல்லுது? ரெண்டு வெக்டார், let's say this is first vector, this is second vector are inclined by theta. ரெண்டு வெக்டார் தீட்டாங்கிற ஆங்கிள் இருந்துச்சுன்னா ஃபார்முலா என்ன சார்? first vector square plus second vector square plus 2 into first vector into second vector into cos theta sir. கரெக்டா? சிம்பிள். ஸோ ரோல் ஆகிற ஒரு ஆப்ஜெக்ட்ல எந்த பாயிண்ட்ல வேணாலும் we can find resultant velocity.
பட் அந்த ரிசல்டன்ட் வெலாசிட்டியை கண்டுபிடிக்கும் போது நீங்க டிரான்ஸ்லேஷனல் வெலாசிட்டியையும் ரொட்டேஷனல்னால கிடைக்கிற டேஜென்ஷியல் வெலாசிட்டியும் கன்சிடர் பண்ணி அவங்க ரெண்டு பேத்துக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிளை யூஸ் பண்ணி நீங்க வெக்டார் ரூலை அப்ளை பண்ணணும். சில இடத்துல ரெண்டு வெக்டார் சேம் டைரக்ஷன்ல இருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் ஏ மாதிரி. சில இடத்துல அந்த ரெண்டு வெக்டார்ஸும் மியூச்சுவலி ஆப்போசிட்டா இருக்கும், லைக் சி மாதிரி. சில இடத்துல ரெண்டும் மியூச்சுவலி பெர்பெண்டிகுலரா இருக்கும், லைக் பி மாதிரி, இல்லாட்டி இந்த பாயிண்ட் மாதிரி. ஏன்னா இந்த பாயிண்ட் அப்படிதான், ஏன்னா இங்க VCOM இருக்கும், இங்க ROமேகா இருக்கும். ஓகேங்களா, இந்த ரெண்டு பாயிண்ட்டும் பெர்பெண்டிகுலரா இருக்கும். இன்னொன்னு இங்க கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படிதான், இங்கேயும் அதே மாதிரி VCOM இந்த பக்கம் இருக்கும், இந்த பக்கம் ஸ்மால் r ஒமேகா இருக்கும். இப்போ இது என்னது, மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர். ஸோ இந்த வெக்டார் ரூல்ஸ் அப்ளை பண்ணி ரோல் ஆகிற ஒரு ஆப்ஜெக்டோட எந்த பாயிண்ட்ல இருக்கிற வெலாசிட்டியை வேணாலும் we can easily find. கரெக்டா? ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். நான் மறுபடியும் சொல்றேன், இந்த லெக்சர் சூப்பர் டூப்பரா போகும். ஏன்னா இதை பத்தி நான் கம்ப்ளீட்டா உங்களுக்கு டீச் பண்ண போறேன். ஸோ கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. மேபி ஸ்லோவா போகலாம், ரீசன் நான் வந்து பென் டேப்ல எடுக்கிறதுனால எனக்கு டைமிங் எதுவுமே தெரியல. கரெக்டா என்ன டைம் ஓடிட்டு இருக்கு இப்போ அப்படிலாம் எப்போ ஸ்டார்ட் பண்ணேன் எனக்கு தெரியல. ஸோ அதுக்காக சொல்றேன், மேபி டைம் ஆகலாம், நோ ப்ராப்ளம். டைம் ஆனாலும் நோ ப்ராப்ளம், நீங்க பொறுமையா உட்காந்து படிக்கலாம். ஓகேவா? ரைட், நெக்ஸ்ட் பாயிண்ட் போவோமா? நெக்ஸ்ட் பாயிண்ட், ஓகே லிசன் கைஸ். ஸோ இப்போ ரோலிங் மோஷன்ல இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். எக்ஸ்ட்ரா இப்போ சில பாயிண்ட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. அதை பத்தி என்னன்னு உங்களுக்கு நான் டிஸ்கஸ் பண்றேன், அப்படியே வெயிட் பண்ணுங்க. ஓகேவா? நவ் some more extra points about rolling motion. நான் வேற ஒரு டயக்ராம் எடுத்துக்கிறேன், listen carefully. Energy conservation. Okay, energy conservation in rolling motion. ஒரு ரோலிங் மோஷன்ல எனர்ஜி கன்சர்வேஷனை எப்படி சார் நம்ம கண்டுபிடிக்கிறது, என்னென்ன யூஸ் பண்றது அப்படிங்கிற டாபிக் பத்தி தான் பார்க்க போறோம். ஓகேவா? ரோல் ஆகிற ஆப்ஜெக்ட்டுக்கு அதாவது என்னென்ன எனர்ஜி இருக்கும்பா, அதை பத்தி பேசுறதுதான்ப்பா. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஃபார் ரொட்டேஷனல், ஓகே, ரொட்டேட் ஆகுது இல்லையா, அதுக்கு. அப்புறம் ஃபார் டிரான்ஸ்லேஷனல். ஸோ தேர் ஆர் டூ கம்பைன்டு மோஷன். ஒன்று வந்து டிரான்ஸ்லேஷனல் மோஷன், அடுத்து என்ன நடக்குது, ஃபார் ரொட்டேஷனல். ரொட்டேட்டும் ஆகுது, சைமல்டேனியஸ்லி டிரான்ஸ்லேட்டும் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஃபார் ரொட்டேட், ஐ மீன் ஃபார் டிரான்ஸ்லேட். டிரான்ஸ்லேட் ஆகுறதுனால வர கைனெட்டிக் எனர்ஜி என்ன, நான் ஆல்ரெடி இதை டிஸ்கஸ் பண்ணிட்டேன். டிரான்ஸ்லேஷனல்னால வர கைனெட்டிக் எனர்ஜி, ஓகே, எதுக்கு ஈக்குவல், ஆஃப் m இன்டூ, இப்போ டிரான்ஸ்லேட்னா இப்படி இந்த சென்டர் ஆஃப் மாஸ் மூவ் ஆகுது இல்லையா வித் VCOM வெலாசிட்டி, அதே மாதிரி இந்த பாயிண்ட்டும் VCOMல மூவ் ஆகும், இந்த பாயிண்ட்டும் அதே VCOM தான், இந்த பாயிண்ட்டும் அதே VCOM தான், இந்த பாயிண்ட்டும் அதே VCOM தான். ஸோ எல்லா பாயிண்ட்டுமே VCOM வெலாசிட்டில டிரான்ஸ்லேட் ஆகுது. ஸோ த டோட்டல் கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் த பாடி இஸ் ஆஃப் இன்டூ m இஸ் மாஸ் ஆஃப் திஸ் பாடி. இந்த பாடியோட மாஸ் m, ஸோ m இன்டூ இவங்களோட நெட் வெலாசிட்டி என்ன சார், எல்லா பாயிண்ட்டுமே VCOMல தான் சார் போகுது. அப்போ வெலாசிட்டி என்னது, VCOM தானே. ஸோ ஆஃப் VCOM ஸ்கொயர் அப்படிங்கிறது கைனெட்டிக் எனர்ஜி ஃபார் டிரான்ஸ்லேஷனல். கரெக்டா? நவ் சார் இவரு டிரான்ஸ்லேட் மட்டும் ஆயிருந்தா பரவாயில்ல சார், ஆனா இவர் என்ன பண்றாரு, ரொட்டேஷனலும் ஆகுறாருல, அப்பதானே சார் ரோலிங் மோஷன். ரோலிங் இஸ் நத்திங் பட் டிரான்ஸ்லேஷனல் பிளஸ் ரொட்டேஷனல். அப்போ ரோலிங் அப்படின்னா நீங்க டிரான்ஸ்லேட் ஆகுறதுனால கிடைக்கிற எனர்ஜியையும் ரொட்டேட் ஆகுறதுனால கிடைக்கிற எனர்ஜியும் ஆட் பண்ணீங்கன்னா வர்றதுதான் ரோலிங் மோஷனால வர எனர்ஜி. கரெக்டா? ஸோ ஃபார் ரொட்டேஷனல், இப்போ இவர் ரொட்டேட் ஆகுறாரு,
ரொட்டேட் ஆகும்போது அபவுட் த பாயிண்ட் ஓ. சார் ஓவை பொறுத்து தான் இவரு ஒமேகாங்கிற ஆங்குலர் வெலாசிட்டில ரொட்டேட் ஆகுறாரு. கரெக்டா? ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஷுட் கன்சிடர் த ஷேப். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஷுட் கன்சிடர் த ஷேப். ஷேப்னு நான் எது சொல்ல வரேன் அப்படின்னா, இது ஒரு சாலிட் ஸ்பியரா இருந்தா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இஸ் டிஃப்ரெண்ட். ஹாலோ ஸ்பியர்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா டிஃப்ரெண்ட். கரெக்டா? இது ஒரு ராடா இருந்தா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, சர்க்குலர் பிளேட், ரிங், இந்த மாதிரி ரொட்டேட் ஆகிற ஆப்ஜெக்ட்டுக்கு வேற வேற மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வருது இல்லையா? ஸோ அதனால நீங்க ஷேப்பை ஞாபகம் வச்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபார்முலாவை அப்ளை பண்ணணும். பட் எனிவேஸ் இட்ஸ் ஆங்குலர் வெலாசிட்டி இஸ் ஒமேகா. ஓகேவா? த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் த பாயிண்ட் ஓ. moment of inertia about the point O is IO. இது எதை டிபெண்ட் பண்ணிருக்கு? depends the shape of the object completely. Okay, anyways it is mass distribution, but நம்ம புரியறதுக்காக நான் shape அப்படின்னு சொல்றேன். சரியா? So kinetic energy in rotational, not rolling, rotational, just rotational. So rotationalனால மட்டும் கிடைக்கிற kinetic energy எதுக்கு ஈக்குவல்னா of மாஸுக்கு ஈக்குவலண்டான குவான்டிட்டி மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஸோ ஐஓ யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வெலாசிட்டி, இது டிரான்ஸ்லேஷனல், அதனால டிரான்ஸ்லேஷனல் வெலாசிட்டி. ரொட்டேட் ஆனா யாருக்கு காரணம்? இங்க ஒமேகா தானே காரணம். ஸோ ஒமேகா ஸ்கொயர். டிரான்ஸ்லேஷனல் வெலாசிட்டி ஸ்கொயர். ரொட்டேட் ஆகுறதுனால ரொட்டேஷனல் வெலாசிட்டி ஸ்கொயர் which is ஒமேகா. ஸோ ஒமேகா ஸ்கொயர். மாஸுக்கு பதிலா we should use moment of inertia. ஞாபகம் வச்சுக்கோங்க, டிரான்ஸ்லேஷனல்ல மாஸ் இஸ் இனர்ஷியா, ரொட்டேஷனல்ல மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இஸ் இனர்ஷியா. ஓகேவா? ரைட். டிரான்ஸ்லேஷனல்ல மாஸ் எப்படியோ அந்த மாதிரி தான் ரொட்டேஷனல்ல மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க டிரான்ஸ்லேஷனல்ல என்ன பண்ணுவீங்க? the net force is always equals to mass into acceleration. கரெக்டா? பட் ரொட்டேஷனலுக்கு போகும்போது ஃபோர்ஸ் கிடையாது, டார்க். ஃபோர்ஸ்க்கு பதிலா டார்க். So net torque is equals to, இங்க mass rotationalல moment of inertia, இங்க linear acceleration, இங்க angular acceleration. So இதுதான் different for translation and rotation. Translationalல v னு சொல்லுவோமா, tangential velocity, translational velocity. But rotationalல angular velocity. Translationalல displacement s, rotationalல displacement is theta, angular displacement. Okay. Translationalல linear acceleration which is a, but rotationalல angular acceleration, that is alpha. Alpha times r is equals to a, tangential acceleration. Clear? I hope this is clear. Right. Now for kinetic energy for the rotational is of I about O. ஞாபகம் வச்சுக்கோங்க, I about O. எந்த ஆக்சிஸை பொறுத்து ரொட்டேட் ஆகுதோ அந்த ஆக்சிஸை பொறுத்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா into angular velocity of the rolling object square. இதுதான் ரோலிங் காம்பனன்ட் கொடுக்குற ரொட்டேஷனல் காம்பனன்ட் கொடுக்குற கைனடிக் எனர்ஜி, டிரான்ஸ்லேஷனல் காம்பனன்ட் கொடுக்குற கைனடிக் எனர்ஜி இது. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, வாட் இஸ் த கைனடிக் எனர்ஜி ஃபார் ரொட்டேஷனல் ஃபார் ரோலிங் அப்படின்னு என்ன அர்த்தம்? ரொட்டேஷனலும் டிரான்ஸ்லேஷனலும் சேர்ந்த கைனடிக் எனர்ஜி என்னன்னு கேட்குறேன். அப்போ என்ன பண்ணுவீங்க? கைனடிக் எனர்ஜி இன் த டிரான்ஸ்லேஷனல் பிளஸ் kinetic energy in rotational. Kinetic energy in the translational என்ன? of m into VCOM square. கரெக்டா? plus kinetic energy for rotational என்னதுக்கு equal? of m க்கு பதிலா moment of inertia about the axis which is rotating, then omega square. We know one thing. என்னது? for pure rolling. சார் இது only for pure rolling. mostly pure rolling தான் வரும். impure rolling questionsலாம் ரொம்ப 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 rare. பட் impure rolling நம்ம புரிஞ்சு வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. ஓகேவா? கான்செப்டையும் தெரிஞ்சு வச்சுக்கலாம். mostly pure rolling, mostly இல்ல 100%, 99.95% pure rollingல இருந்தா கொஸ்டின் இது வரைக்கும் வந்திருக்கு. impure rolling questions வந்ததே கிடையாது. பட் எனிவேஸ் impure rolling நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இதுதான் ஜெனரல் ஃபார்முலா. கைனெட்டிக் எனர்ஜி ஃபார் ரோலிங், அதாவது ரொட்டேஷனல் பிளஸ் டிரான்ஸ்லேஷனல், இதுதான் ஃபார்முலா. பட் நமக்கு ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா தெரியும். ஃபார் பியூர் ரோலிங் VCOM is equals to R ஒமேகான்னு தெரியுமா? அப்போ ஒமேகா யார் சார்?
ஒமேகாங்கிறது VCOM divided by R தானே. Now substitute this formula. Kinetic energy for rolling motion in pure rolling is of m into VCOM square plus of I naught. Yes. எந்த ஆப்ஜெக்டா இருந்தாலும் இதை நான் m into radius of gyration கொள்ளலாமா? moment of inertia mass into radius of gyration. இங்க பாருங்க, நான் ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொல்லிக்கிறேன். இப்போ for solid sphereக்கு என்னப்பா moment of inertia? For solid sphere moment of inertia is 2/5 mr square. கரெக்ட் தானே சார்? இதுதான் சார் moment of inertia. கரெக்ட். ஆனா இந்த moment of inertia நீங்க என்ன சொல்லலாம் அப்படின்னா m into k square னு சொல்லலாம். இது ரேடியஸ் ஆஃப் கைரேஷனை வச்சு சொல்லலாம். இப்போ எம்மும் கேன்சல் ஆயிடும். ஸோ 2/5ங்கிறது யாரது? கே ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர். நான் இன்னும் சில பாயிண்ட் சொல்ல விரும்புறேன். என்ன சார் அப்படின்னா, இப்போ ஃபார் ஹாலோ ஸ்பியர், ஒருவேளை ஹாலோ ஸ்பியர் வந்து ரொட்டேட் ஆகுது சார். ஹாலோ ஸ்பியர் ரொட்டேட் ஆகுது. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன? 2/3 mr ஸ்கொயர். கரெக்டா? 2/3 mr ஸ்கொயர். இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவும் இப்போ நான் என்ன சொல்லலாம்னா மாஸ் இன்டு ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் ஸ்கொயர்னு சொல்லலாம். இப்போ இந்த ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் ஸ்கொயர் டிவைட் பை ஆர் ஸ்கொயர் எதுக்கு ஈக்குவல்? ஆக்சுவல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியால வர அந்த கோஎஃபிஷியன்ட் நம்பருக்கு ஈக்குவல். கரெக்டா? இப்போ ஒருவேளை ரிங்கு சார், ரிங்குக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னது? ரிங்குக்கு mr ஸ்கொயர். இப்பவும் இந்த mr ஸ்கொயரை நீங்க m into k ஸ்கொயர்னு சொல்லலாம். அப்போ k ஸ்கொயர் டிவைட் பை r ஸ்கொயருங்கிறது 1. ஏன்னா m and m will cancel. ரைட்டா? நெக்ஸ்ட், இதுவே ஒருவேளை சர்க்குலர் பிளேட்டா இருந்துச்சுன்னா, சர்க்குலர் பிளேட்டா இருந்துச்சுன்னா what is moment of inertia? That moment of inertia is equals to mr ஸ்கொயர் பை 2 தானே. இப்போ இந்த mr ஸ்கொயர் பை 2வை நீங்க m into k ஸ்கொயர்னு சொல்லலாம். அப்போ mm கேன்சல் ஆயிடும். k ஸ்கொயர் பை r ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1/2. நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன சார் அப்படின்னா, எந்த ஆப்ஜெக்ட் ரொட்டேட் ஆனாலும் சரி, அந்த ஆப்ஜெக்டோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார்முலா மட்டும் எடுங்க. அதுல m into r ஸ்கொயரை விட்டுருங்க. விட்டதுக்கு அப்புறம் யார் இருக்கா? 1/2 இருக்கா? அப்ப அவர் தான் k ஸ்கொயர் பை r ஸ்கொயர். இங்க m into r ஸ்கொயர் விட்டா இங்க என்ன இருக்கு? 1 இருக்கா? அப்ப k ஸ்கொயர் பை r ஸ்கொயர் இஸ் 1. இங்க mr ஸ்கொயர் விட்டுட்டீங்கன்னா 2/3 இருக்கா? அப்ப k ஸ்கொயர் பை r ஸ்கொயர் இஸ் 2/3. ஸோ எந்த ஆப்ஜெக்டா இருந்தாலும் அதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியால mr ஸ்கொயர் வரும். அதுக்கு முன்னாடி ஒரு கோஎஃபிஷியன்ட் வரும் இல்லையா? அந்த கோஎஃபிஷியன்ட் தான் k ஸ்கொயர் பை r ஸ்கொயர். அது தனியா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், இல்ல தனியா நீங்க வந்து கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் போட்டு ஸ்டெப் போட்டு m எல்லாம் கேன்சல் பண்ணி கண்டுபிடிக்கணும், அந்த மாதிரிலாம் எந்த அவசியமும் கிடையாது. ஓகேவா? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அது எந்த ஆப்ஜெக்ட் ரொட்டேட் ஆகுதோ அதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா டக்குன்னு ஞாபகப்படுத்துங்க. ஞாபகப்படுத்தும் போது அங்க mr ஸ்கொயர் வரும். mr ஸ்கொயர் விட்டுருங்க. முன்னாடி என்ன நம்பர் வருதோ அதுதான் k ஸ்கொயர் பை r ஸ்கொயர். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. mr ஸ்கொயர் விட்டு முன்னாடி வர்றதுதான் k ஸ்கொயர் பை r ஸ்கொயர். புரிஞ்சுதா? சரி, இப்போ நம்ம ப்ரீவியஸ் ஸ்லைடுக்கு போவோம். ரைட், சரி. இப்போ ஸோ ஜென்ரலி நம்ம என்ன பண்ணலாம்? ஐ ஓவர், அதாவது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா m into k ஸ்கொயர்னு சொல்லலாமா? ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாக்கு பதிலாக நான் எதை யூஸ் பண்ண போறேன்? m into k ஸ்கொயர் into ஒமேகா ஸ்கொயர். சார் ஒமேகா யாரு? VCOM பை ஆரா? அப்போ VCOM டிவைட் பை r the whole ஸ்கொயர்னு சொல்லலாம். நவ் ஆஃப் m into VCOM ஸ்கொயர். நல்லா நோட் பண்ணுங்க, இங்க ஆஃப் m VCOM ஸ்கொயர் இருக்கு, இங்கேயும் ஆஃப் m VCOM ஸ்கொயர் இருக்கா? ஸோ ஆஃப் m VCOM ஸ்கொயரை வெளியில எடுத்துட்டேன். இங்க ஆஃப் m VCOM ஸ்கொயர் வந்ததுக்கு அப்புறம் இங்க 1 மட்டும் இருக்கும். பிளஸ் ஆஃப் m போயிடுச்சு, இங்க k ஸ்கொயர், இங்க VCOM ஸ்கொயர் போனதுக்கு அப்புறம் 1/r ஸ்கொயர், which means k ஸ்கொயர் பை r ஸ்கொயர். ஸோ ப்ளீஸ் நோட் டவுன், இதுதான் உங்களுக்கு கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா. ஓகே, கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா ஃபார் rotational plus translation அப்படின்னு என்ன அர்த்தம்? rolling motion. ஓகே, for pure rolling motion, for pure rolling motion. ஓகேவா? இது ஜெனரல் ஃபார்முலா சார். இது என்ன டைப் ஆஃப் மோஷனா இருந்தாலும் சரி, அதாவது பியூர் ரோலிங்காகவும் இருக்கலாம்,
ஃபார்வர்ட் ஸ்லிப்பாகவும் இருக்கலாம், பேக்வர்ட் ஸ்லிப்பாகவும் இருக்கலாம், என்ன டைப் ஆஃப், ஓகேவா? இது எதுக்கு ஈக்குவல்? ஃபார் பியூர் அண்ட் இம்பியூர் ரோலிங். பியூரா இருந்தாலும் இம்பியூர் ரோலிங்கா இருந்தாலும் இதுதான் ஜெனரல் ஃபார்முலா. ஏன் சார் இந்த ஃபார்முலா இப்படி கன்வெர்ட்டா மாறுச்சு? ஏன் இப்படி கன்வெர்ட் ஆச்சு? பியூர் ரோலிங்கா ஏன் மாறுச்சுன்னா, இங்க பாருங்க, இந்த ஒமேகாக்கு பதிலா நீங்க விசிஓ எம் பை ஆர் போட்டீங்கல்ல, ஏன் போட்டீங்க? ஏன் சார் ஒமேகாக்கு பதிலா விசிஓ எம் பை ஆர் போட்டீங்க? ரீசன் என்ன? ஒமேகா இஸ் விசிஓஎம் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஆர் ஒமேகா. எப்போ? ஒன்லி ஃபார் பியூர் ரோலிங், நாட் ஃபார் இம்பியூர் ரோலிங். புரிஞ்சுதா? அப்போ ஒமேகாவை நீ ரீப்ளேஸ் பண்ணிட்டேன்னா, இன் டர்ம்ஸ் ஆஃப் விசிஓஎம் பை ஆர் ரீப்ளேஸ் பண்ணிட்டேன்னா, அப்போ அது புரிஞ்சுக்கணும் ஒன்லி ஃபார் பியூர் ரோலிங். இல்ல சார் நான் ஒமேகாவே வச்சிருக்கேன், அதை நான் ரீப்ளேஸ்லாம் பண்ணல, அது ஒமேகாவா தான் இருக்கு அப்படின்னா அது ஜெனரல் ஃபார்முலா. ஓகேவா? பியூர் ரோலிங்க்கும் அப்ளை பண்ணலாம், இம்பியூர் ரோலிங்க்கும் அப்ளை பண்ணலாம். இது புரிஞ்சுதா? ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். நிறைய பாயிண்ட்ஸ் நம்ம இதுல பேசியிருக்கிறோம். எல்லாம் புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் போலாமா? Shall we move to next? நீங்க சொன்னீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் டாபிக், நம்ம இது வரைக்கும் பார்த்த ஃபார்முலாஸ் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கணும், எதையும் மறந்துடாதீங்க. ஓகேவா? நான் இந்த ஸ்லைடை உங்களுக்கு குரூப்ல போடுறேன், டெலிகிராம் குரூப்ல, காப்பி பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும் அதுக்காக. ஓகே, சரி. நவ் ஸோ பியூர் ரோலிங், அதுல வர ஆக்சிலரேஷன், அந்த கான்செப்ட் எல்லாமே பார்த்துட்டோம். நவ் வி ஆர் மூவிங் இன்டு a special topic. இதே டாபிக் தான், பட் something is different from this one. Okay, wait. We'll start a rolling motion in an inclined plane. Okay, listen. Rolling motion. Okay, rolling motion in an inclined plane. Inclined plane. இன்க்ளைனா இருக்கிற ஒரு பிளேன்ல, அதாவது வெட்ஜ். ஓகேவா? வெட்ஜ் மாதிரி ஒரு இதுல ஒரு ஆப்ஜெக்ட் ரோல் ஆச்சுன்னா, ஸ்லைட் ஆச்சுன்னா என்ன நடக்கும் அப்படிங்கறத நம்ம லாஸ் ஆஃப் மோஷன்ல படிச்சிட்டோம்ப்பா. லாஸ் ஆஃப் மோஷன் கொஞ்சம் ரீகால் பண்ணி பாருங்க. லாஸ் ஆஃப் மோஷனை கொஞ்சம் ரீகால் பண்ணி பாருங்க, உங்களுக்கு பாயிண்ட் கிடைக்கும். இங்க பாருங்க, இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இன்க்ளைன்டு வெட்ஜ். கரெக்டா? இந்த inclined wedge ஓட inclination is theta. Height of the wedges may be h. Height of the wedges may be h. And base of the wedge is b. இதுதான் base. ஓகேவா? Now height is h, base is b. இப்போ இந்த inclined wedgeல நீங்க ரோல் ஆகிற ஒரு ஆப்ஜெக்டை மேல வைக்கிறீங்க. இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட், இது ரோல் ஆகக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட். ஓகேவா? இனிஷியலா இவரோட டிரான்ஸ்லேஷனல் வெலாசிட்டி இஸ் 0. சார் டிரான்ஸ்லேஷனல் வெலாசிட்டி 0னா அப்ப கண்டிப்பா ஆர் ஒமேகா இஸ் ஆல்சோ 0. ஏன் சார் அப்படின்னா ஒமேகா இஸ் 0. சார் டிரான்ஸ்லேட்டே ஆகல அப்படின்னா ரொட்டேட்டும் ஆகல. ரொட்டேட் ஆகலைன்னா இந்த ஒமேகா வாஸ் 0 இனிஷியலி. ஓகேவா? இது என்ன கண்டிஷன்? இனிஷியல் கண்டிஷன். அட் இனிஷியல் கண்டிஷன், கரெக்ட். பட் ஆஃப்டர் சம் டைம் இது மூவ் ஆக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், ரன் ஆக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இது என்ன ஆகும்? இந்த ஆப்ஜெக்ட் இப்படி ரோல் ஆகிட்டே வரும் இல்லையா? இங்க இப்போ இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன பண்ணும்? இந்த இடத்துல இப்படி ரோல் ஆகும். ரோல் ஆனாலும் இட் ஹேஸ் சம் டேஜென்ஷியல் வெலாசிட்டி. கரெக்டா? டேஜென்ஷியல் வெலாசிட்டி இருக்கும். அதே மாதிரி இந்த டாப் மோஸ்ட் பாயிண்ட்டுக்கு உங்களுக்கு 2 times வெலாசிட்டி இருக்கும். இந்த பாட்டம் பாயிண்ட்ல இங்க ஒரு வெலாசிட்டி இருக்கும், இங்க ஒரு வெலாசிட்டி இருக்கும். கரெக்டா? இந்த இடத்துல இங்க ஒரு வெலாசிட்டி இருக்கும், இங்க ஒரு வெலாசிட்டி இருக்கும். அதெல்லாம் இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா? ரோலிங் மோஷனோட நாமென்கிளச்சர்ஸ் எல்லாம் பார்த்தோம்ல, அந்த மாதிரி. இப்போ இது கரெக்டா ஃபைனலா கிரவுண்டை வந்து ரீச் பண்ணுது. ரைட்? ஃபைனலா கிரவுண்டை ரீச் பண்ணும்போது இந்த சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கு இல்லையா? இந்த சென்டர் ஆஃப் மாஸோட வெலாசிட்டி இஸ் VCOM. ஓகே, சரி. சார் சென்டர் ஆஃப் மாஸோட வெலாசிட்டி VCOMனா மற்ற பாயிண்டோட வெலாசிட்டி நீங்களே சொல்லலாம். இந்த டாப் பாயிண்டோட வெலாசிட்டி எதுக்குப்பா ஈக்குவல்? இந்த டாப் பாயிண்டோட வெலாசிட்டி
2 டைம்ஸ் VCOMனு சொல்லலாம், இல்லாட்டி 2 டைம்ஸ் R ஒமேகான்னு சொல்லலாம் இல்லையா? ஏன் சார் அப்படி சொல்றீங்கன்னா இது ஒரு பியூர் ரோலிங் மோஷன். பியூர் ரோலிங்னா என்ன அர்த்தம்? VCOM should be equals to R ஒமேகா. கரெக்டா? ஸோ டாப்ல வந்து 2R ஒமேகா வெலாசிட்டி இருக்கும், அதாவது 2 VCOM வெலாசிட்டி இருக்கும். அது இந்த பாயிண்ட்டுக்கு போனீங்கன்னா இந்த டைரக்ஷன்ல உங்களுக்கு இருக்கிறது R ஒமேகாங்கிற டேஜென்ஷியல் வெலாசிட்டி, இந்த டைரக்ஷன்ல இருக்கிறது VCOMங்கிற வெலாசிட்டி. ரெண்டையும் ரீசால்வ் பண்ணீங்கன்னா இந்த பக்கம் இன்க்ளைனா உங்களுக்கு வரப்போற வெலாசிட்டி √2 டைம்ஸ் R ஒமேகாங்கிற வெலாசிட்டி. அதே தான் சார் இங்கேயும் இருக்கும். இங்க ஒரு வெலாசிட்டி இருக்கும், இங்க ஒரு வெலாசிட்டி இருக்கும். இது வந்து R ஒமேகா, இது வந்து VCOM. ரெண்டையும் ரீசால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்க கிடைக்க போறது √2 டைம்ஸ் R ஒமேகாங்கிற வெலாசிட்டி இந்த பாயிண்ட்ல இருக்கும். கரெக்ட் தானே? வாட் அபவுட் த பாட்டம் பாயிண்ட்? பாட்டம் பாயிண்ட்ல என்ன நடக்கும்? இன் பாட்டம் பாயிண்ட், இந்த பாயிண்ட பொறுத்த வரைக்கும் the velocity is 0. சார் இது ரெஸ்ட்ல இருந்தா மட்டும்தான் contact point should be rest. கரெக்ட் தானே? இந்த கான்டாக்ட் பாயிண்ட் ரெஸ்ட்ல இருந்தாதான் அதுக்கு பேரு பியூர் ரோலிங். அப்பதான் அது பியூர் ரோலிங். சரியா? ஏன்னா இந்த பக்கம் இருக்கிற VCOMமும் இந்த பக்கம் இருக்கிற R ஒமேகாவும் பேலன்ஸ் ஆயிருச்சு. கரெக்டா? ரைட். இப்போ the extra points we should know. என்னென்ன பாயிண்ட்ஸ் சார் இப்போ நமக்கு தெரியணும் எக்ஸ்ட்ரா அப்படின்னா, இந்த மாஸ் கடைசியா கிரவுண்டுக்கு வந்து சேரும்போது, இந்த மாஸ் கிரவுண்டுக்கு வந்து சேரும்போது இந்த மாஸ் ஆக்சுவலா இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணிச்சா, இந்த பாயிண்ட்ல இருக்கிற பொட்டன்ஷியல் எனர்ஜி எதுக்கு ஈக்குவல்? mgh. கைனடிக் எனர்ஜி இன் டிரான்ஸ்லேஷனல் இருக்கா? 0. சார் வெலாசிட்டியே இல்ல, 0. சரி. கைனடிக் எனர்ஜி இன் ரொட்டேஷனல் இருக்கா? சார் ஒமேகா 0, அதனால கைனடிக் எனர்ஜி இன் ரொட்டேஷனலும் 0. அப்போ the total energy at the top point, okay, total energy at the top point is only mgh. கரெக்டா? ரைட். இப்போ கிரவுண்டுக்கு வந்துடுச்சு. இங்க 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 என்னென்ன எனர்ஜி இருக்கு? பொட்டன்ஷியல் எனர்ஜி 0. ரீசன் the height is 0. ரெஃபரன்ஸ்க்கு வந்துடுச்சு சார். வேற கைனடிக் எனர்ஜி ஃபார் RT, ரொட்டேஷனல் அண்ட் டிரான்ஸ்லேஷனல், என்ன வரும்? ஆஃப் m into VCOM square into 1 plus K square by R square. இப்பதான் பார்த்தோம் இல்லையா? இதுதான் கைனடிக் எனர்ஜி. So the total energy at the bottom point, it should be equals to half m into VCOM square into 1 plus K square divided by R square. கரெக்ட் தானே சார்? இதுதான் பாட்டம்ல அந்த மாஸ் வந்து சேரும்போது இருக்கிற டோட்டல் எனர்ஜி. இது டாப் பாயிண்ட்ல இருக்கும்போது இருந்த டோட்டல் எனர்ஜி. இப்போ பை கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, by conservation of energy, by conservation, 1 minute, it's not a vector, okay, by conservation of energy, டாப் பாயிண்ட்ல இருக்கிற டோட்டல் எனர்ஜி யாருக்கு ஈக்குவலா இருக்கணும்? பாட்டம் பாயிண்ட்ல இருக்கிற டோட்டல் கைனடிக் எனர்ஜிக்கு ஈக்குவலா இருக்கணும் இல்லையா? so half m into VCOM square into 1 plus, okay, K square divided by R square. கரெக்டா? இப்போ யாரெல்லாம் கேன்சல் ஆகுறா? m கேன்சல் ஆகும் சார். லெஃப்ட் சைடுல m இருக்கு, ரைட் சைடுல m இருக்கு. ஸோ இந்த 2g அங்க போச்சுன்னா 2gh divided by 1 plus K square by R square. ஓகேவா? 1 plus K square by R square is equals to velocity of center of mass square, R. Velocity of center of mass is equals to root over 2gh divided by 1 plus K square by R square, sir. கரெக்டா? இதுதான் ஃபைனல்
translational velocity or tangential velocity of a rolling object. Be clear about it. சார் ரோல் ஆகுற இந்த ஆப்ஜெக்ட் ஃபைனலா கிரவுண்டுக்கு வந்து சேரும்போது இவரோட சென்டர் ஆஃப் மாஸோட வெலாசிட்டி எதுக்கு சார் ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா that velocity is equals to, இது எப்பவுமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும்பா, ரூட் ஓவர் 2gh divided by 1 plus k square by r square. கிளியர்? இது நீங்க மெமரி பண்ணி தான் ஆகணும், வேற வழியே கிடையாது, பிகாஸ் இட் இஸ் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் போலாமா? Shall we move to next? ஓகேவா? ஸோ இது வந்து ஃபைனல் வெலாசிட்டி. இந்த வெலாசிட்டி வச்சுட்டு உங்களால் ஃபைனல் ஒமேகாவையும் கண்டுபிடிக்க முடியும்ப்பா. ஏன்னா உங்களுக்கு தெரியும், ஃபார் பியூர் ரோலிங் this VCOM இல்லையா, this VCOM is equals to R times omega. ஸோ உங்களுக்கு VCOM வேல்யூ இருக்கு, அப்போ இதுல இருந்து we can find easily omega வேல்யூ. ஓகேவா? ஸோ omega is equals to VCOM by R. அப்படின்னு என்ன அர்த்தம்? 1 by R into VCOM ஓட வேல்யூ 2GH divided by 1 plus H square divided by R square. ஓகேவா? ஸோ இது ஃபைனல் ஆங்குலர் வெலாசிட்டி. சார் ஃபைனல் இல்லை சார், நடுவில் வேற ஏதோ ஒரு பாயிண்ட்ல கேட்குறேன் சார், நடுவுலேயே எங்கேயோ கேட்குறேன் சார். இப்போ நான் இந்த இடத்துல கேட்குறேன், இந்த இடத்துல ஒமேகா 1 VCOM அப்படின்னு வேற ஒரு வெலாசிட்டி தான் இருக்கும். ஸோ இதை எப்படி சார் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த பாயிண்ட்டுக்கு நேராக இருக்கிற ஹைட்டை தான் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். ஒருவேளை இந்த ஹைட் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, அப்போ இந்த ஒமேகா இதுக்கு ஈக்குவல் 1 by x into root over 2GH divided by, okay, no, 1 by R actually, 1 minute, இது வந்து ரேடியஸ் தானே, 1 by R, h could be x, ஓகேங்களா, ஹைட் வந்து x மாறிடும், 1 plus k square by r square, கரெக்டா? இப்போ நடுவில் ஏதோ ஒரு பாயிண்ட்ல அவங்க வெலாசிட்டி கேட்டாங்கன்னா ஜஸ்ட் இந்த ஒரு பார்ட் மட்டும் தான், ரைட்? ரூட் ஓவர் 2gx டிவைட் பை 1 பிளஸ் k ஸ்கொயர் பை r ஸ்கொயர். கிளியர்? ரைட். இப்போ நான் உங்களுக்கு ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஓகேவா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய வருது. இந்த ஃபார்முலாஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்கடா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எதையும் மறந்துடக்கூடாது. ஓகேவா? லிசன், இது ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, லிசன் கேர்ஃபுல்லி. இது ஒரு inclined wedge. Okay, now the inclination is theta. இது இருக்கு இல்லையா, இந்த inclination வந்து theta. இப்போ நான் என்னென்ன பண்றேன்னு பாருங்க. I have 3 or 4 different materials. Okay, first ஒரு solid sphere இருக்கு, இது வந்து solid sphere. ஓகேவா? next I have a cylinder. next வந்து ஒரு cylinder இருக்கு, மேபி இட்ஸ் a solid cylinder, solid cylinder. okay, next I have a ring, ring of radius r. சார் இவரோட ரேடியஸும் r தான், இவர் இந்த ஸ்பியரோட ரேடியஸும் r தான். ஓகேவா? இது வந்து ஒரு ring. நெக்ஸ்ட் ஒரு சர்க்குலர் பிளேட் இருக்கு. ஓகேங்களா? இது சர்க்குலர் பிளேட். ஓகே, லிசன், இதுல மாஸ் முக்கியமே கிடையாது, அதனால நீங்க மாஸை மாத்தி கொடுத்தாலும் எனக்கு பிரச்சனையே கிடையாது. இப்போ இவங்க எல்லாத்தையும் ஒரே டைம்ல நான் இங்க இருந்து ரிலீஸ் பண்றேன்ப்பா. இப்போ சாலிட் ஸ்பியர் இங்க வந்துருச்சு, உருண்டுகிட்டே வருது, ரொட்டேட் ஆகிட்டே வருது. அதே மாதிரி இந்த சாலிட் சிலிண்டரும் அப்படிதான் ரொட்டேட் ஆகிட்டே கீழே வருது. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த ரிங்கும் அப்படிதான், அப்படியே ரொட்டேட் ஆகிட்டே கீழே இந்த இடத்துக்கு வந்துருச்சு. இந்த சர்க்குலர் பிளேட்டும் சேம், அப்படியே ரொட்டேட் ஆகிட்டே இந்த பாயிண்ட்டுக்கு வந்துருச்சு. இப்போ இவங்க 4 பேரும் ரொட்டேட் ஆகி கீழே வரும்போது, 4 பேரும் ரொட்டேட் ஆகி கீழே வரும்போது எக்ஸாக்டா பாட்டம்க்கு வரும்போது
இந்த சிலிண்டரோட சாலிட் சிலிண்டர் இருக்கார் இல்லையா, அவரோட டேஜென்ஷியல் வெலாசிட்டி v1ன்னு வச்சுப்போம். சிலிண்டரோட வெலாசிட்டியை v2ன்னு வச்சுப்போம். ரிங்கோட வெலாசிட்டியை v3ன்னு வச்சுப்போம். தென் சர்க்குலர் பிளேட்டோட வெலாசிட்டியை v4ன்னு வச்சுப்போம். இப்போ கொஸ்டின் என்னன்னா, இந்த 4 டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இந்த இன்க்ளைன் பிளேன்ல ரொட்டேட் ஆகிட்டு கிரவுண்டை வந்து ரீச் பண்ணும்போது இவங்களோட வெலாசிட்டியை கேட்குறாங்கன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? யாருக்கு வந்து ஹையஸ்ட் வெலாசிட்டி இருக்கும், இல்லை யாருக்கு லோயஸ்ட் வெலாசிட்டி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ இது எல்லாமே நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். இதில் v1ங்கிறது யாருப்பா? சாலிட் ஸ்பியர். சாலிட் ஸ்பியர் யாராக இருந்தாலுமே ஃபைனல் வெலாசிட்டி எதுக்கு ஈக்குவல்? √2gh டிவைட் பை 1 பிளஸ் இங்கே என்ன வருது? k²/r². இப்போ சொல்லுங்க, சாலிட் ஸ்பியருக்கு k²/r² என்ன? ஃபர்ஸ்ட் சாலிட் ஸ்பியரோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன? 2/5mr². கரெக்டா? இதுல எதை விட்டுறணும்னு சொன்னேன்? mr² விட்டுறணும். அப்போ k²/r² யாரு? 2/5. கரெக்டா? ஸோ இப்போ இங்க என்ன நம்பர் வரப்போகுது? 2/5 வரப்போகுது. சிமிலர்லி ஃபார் த செகண்ட் ஆப்ஜெக்ட் யாரு? சிலிண்டர். சிலிண்டருக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன சார்? சாலிட் சிலிண்டர் சார். இது சாலிட் சிலிண்டரோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா mr²/2 அப்படின்னா k²/r² வேல்யூ 1/2. கிளியரா? நெக்ஸ்ட், ஸோ ஃபார் செகண்டுக்கு என்ன ஆகும் இந்த ஃபார்முலா? √2gh டிவைட் பை 1 + 1/2ன்னு வரும். ஓகேவா? சிமிலர்லி ஃபார் த தேர்ட் ஆப்ஜெக்ட் என்ன? ரிங்குக்கு ஃபார்முலா என்ன? ரிங்குக்கு mr² அப்படின்னா k²/r² வேல்யூ 1 சார். அப்போ √2gh டிவைட் பை 1 + 1ன்னு வரும். நெக்ஸ்ட் v4 யாரு? சர்க்குலர் பிளேட். சர்க்குலர் பிளேட்டுக்கும் சாலிட் சிலிண்டருக்கும் ஒரே மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தான். அது என்னது? mr²/2 தான். ஸோ k²/r² is equals to 1/2. So for the fourth object it is 2gh divided by 1 + 1/2. இப்போ இந்த சம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா நோட் பண்ணுங்க. இதுல யாரெல்லாம் ஒரே மாதிரி இருக்கா? சார் எல்லாரையும் ஒரே ஹைட் இருக்கிற வெஜ்ஜில் இருந்து தான் சார் டிராப் பண்ணீங்க. அப்போ இந்த 2gh-உம் இந்த 2gh-உம் இந்த 2gh-உம் இந்த 2gh-உம் கான்ஸ்டன்ட். கரெக்ட் தானே? ஸோ 2gh இஸ் கான்ஸ்டன்ட். அப்போ 4 பேருக்குமே நியூமரேட்டர் கான்ஸ்டன்ட். சரி, டினாமினேட்டரை பாருங்க. டினாமினேட்டர்ல 1 + 2/5. சார் 2/5னா எவ்வளோ? 2/5னா இட் இஸ் 0.4. அப்போ 4 பேருக்குமே ஒரு கான்ஸ்டன்ட், அதாவது எக்ஸ்ன்னு வச்சுப்போமே, 2gh எக்ஸ்ன்னு வச்சுப்போம். எக்ஸ் டிவைட் பை 1 + 0.4னா 1.4. இவருக்கும் அதே ரூட் 2gh-ங்கிறது மறுபடியும் எக்ஸ் டிவைட் பை 1 + 1/2. 1/2னா 0.5. அப்போ 1 + 0.5னா 1.5. நெக்ஸ்ட் √2gh மறுபடியும் கான்ஸ்டன்ட் which is x divided by 1 + 1 is 2. then இங்கேயும் √2gh அதாவது x divided by 1 + 1/2 is 1.5. இப்போ எல்லாருக்கும் பாருங்க, யாருக்கு சார் ரிசல்ட் அதிகமா வரும்? டினாமினேட்டர்ல வர நம்பர் பெருசாச்சுன்னா டோட்டல் ரிசல்ட் சின்னதாகுமா? அப்ப இருக்கிறதுலயே யாருக்கு டினாமினேட்டர் பெருசு? இவருக்கு தான் பெருசு. அப்போ யாரு சின்னதா இருக்க முடியும்? இவரு தான் சின்னதா இருக்க முடியும். கரெக்ட் தானே? இவதான் மினிமம். இருக்கிறதுலயே மினிமம் வெலாசிட்டி v3 யாரு? ரிங்கோட வெலாசிட்டி தான் இருக்கிறவங்கலயே கம்மியான வெலாசிட்டியா இருக்கும். நெக்ஸ்ட், டினாமினேட்டர் யாருக்கு சின்னதோ அவங்களுக்கு ரிசல்ட் பெருசா வரப்போகுது. கரெக்டா? டினாமினேட்டர் யாருக்கு சின்னது? இங்க பாருங்க, இது 1.4 1.5 1.5. அப்போ 1.4 தான் இருக்கிறதுலே சின்னது. அப்போ யார் மேக்சிமம்? ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு தான் மேக்சிமம் வெலாசிட்டி வரும். அப்போ சாலிட் ஸ்பியர் இருக்காரு இல்லையா, அவருக்கு தான் ஸ்பீட் கிரவுண்டுக்கு வந்து சேரும்போது அதிகமா இருக்கும். இந்த 4 பேரை உருட்டி விட்டீங்கன்னா இந்த சாலிட் ஸ்பியரோட வெலாசிட்டி அதிகமா இருக்கும், இந்த ரிங்கோட வெலாசிட்டி கம்மியா இருக்கும். நெக்ஸ்ட் சிலிண்டரும் தென் சர்க்குலர் பிளேட்டும் சேம் வெலாசிட்டியில வரும் சார். இவங்க ஷேப்பையோ இவங்க மாஸையோ இவங்க லென்த்தையோ இந்த வெலாசிட்டி டிபெண்ட் பண்ணாது. இது கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் k²/r. அப்படின்னு என்ன அர்த்தம்? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை டிபெண்ட் பண்ணியிருக்கு. கரெக்டா? ஸோ அதை வச்சு தான் இதுதான் ஒரு சம். இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் நிறைய டைம் இந்த நீட்ல வந்து ரிப்பீட்டடா வந்திருக்குப்பா. ஓகேவா? ஐ ஹோப் திஸ் இஸ் மேக்ஸ் லாட் ஆஃப் சென்ஸ். கரெக்ட் தானே?
ஸோ இந்த கொஸ்டின் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? Do you have any doubt? Any doubt? Any doubt? Right. Right. ஸோ இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க உங்களோட டவுட்டை போடுங்க. நான் அதுக்கு உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன். சரியா? ரைட். ஸோ இப்போ நம்ம ஃபைனல் வரப்போற அந்த விசிஓஎம் வெலாசிட்டியை பத்தி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் என்னன்னா சேம் இதே ரொட்டேட் ஆகுற ஒரு ஆப்ஜெக்ட், இன்க்ளைன் வெஜ்ல தான் சார் ஒரு ஆப்ஜெக்ட் ரொட்டேட் ஆகுது. ஃபைனலா வர வெலாசிட்டியை பார்த்தீங்களே, அந்த மாதிரி ரொட்டேட் ஆகுற இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஃபைனலா ஒரு ஆக்சலரேஷன் இல்ல நடுவுல ஒரு ஆக்சலரேஷன் அந்த மாதிரி இருக்குமா? ஆக்சலரேஷன் டிஃப்ரெண்டா இல்ல ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்டா அப்படின்னா ஆக்சலரேஷன் இஸ் கான்ஸ்டன்ட். ஓகே, ஆக்சலரேஷன் எப்படி இருக்கும்? கான்ஸ்டன்டா இருக்கும். ஏன்னா இப்ப சொல்றேங்க, சேம் ஒரு ஆப்ஜெக்ட் இங்க இருந்து ரோல் ஆகுது. ரோல் ஆக ஸ்டார்ட் பண்ணும்போது we know the initial velocity is 0. கரெக்டா? ஃபைனலா வந்து சேரும்போது என்ன வெலாசிட்டி இருக்கும் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். அது என்னது? VCOM வெலாசிட்டியை ஃபைனலா வந்து அட்டைன் பண்ணுது. கரெக்ட் தானே? இந்த ஹைட் வந்து h, இது வந்து தீட்டா. ரைட். இப்போ நான் சில கன்க்ளூஷன்ஸ் எடுத்துக்க போறேன். ஐ மீன் சில அசம்ஷன் எடுக்க போறேன். இந்த பாத் இருக்கு இல்லையா? இந்த பாத்தை நான் எஸ்ன்னு எடுத்துக்கிறேன். டிஸ்பிளேஸ்மெண்ட். கரெக்டா? இந்த பாத் இவர் கவர் பண்ண போற இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் எஸ். நவ் இவரு மேல இருந்து கீழே வரும்போது இவர் மேல ஆக்ட் ஆகுற ஆக்சிலரேஷன் இஸ் நத்திங் பட் ACOM. சார் டிரான்ஸ்லேஷனல் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு சொன்னேன் இல்லையா? டிரான்ஸ்லேஷனல்ல இனிஷியல் வெலாசிட்டி 0, ஃபைனலா ஒரு வெலாசிட்டியா மாறணும்னா அது காரணம் யாரு? ஆக்சிலரேஷன். சென்டர் ஆஃப் மாஸோட ஆக்சிலரேஷன் தான் காரணம்னு சொன்னேன் இல்லையா? சரி, அந்த ஆக்சிலரேஷனை நான் ACOM அசியூம் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி 0 இஸ் ஈக்குவல்ஸ் டு வாட்? acceleration ACOM into the time taken. கரெக்டா? இங்க இருந்து இங்க வர்றதுக்கு உண்டான டைம். இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணலாம். or the final velocity square VCOM square minus initial velocity square which is 0 square is equals to 2 into இதுக்கு ரீசனா இருக்கிற acceleration ACOMங்கிற acceleration into the displacement is S. கரெக்டா? இதை யூஸ் பண்ணலாமா? ஸோ நம்ம இதை யூஸ் பண்ணிப்போம். ஏன்னா டைம் நமக்கு தெரியாது. ஒருவேளை டைம் இருந்தால் யூ கேன் கோ வித் திஸ் ஃபார்முலா. எக்ஸாக்ட்லி, நோ ப்ராப்ளம். ஓகே, பட் நம்ம இப்போ இதில் போகிறது தான் பெட்டர்னு எனக்கு தோணுது. ஸோ அதனால நான் செகண்ட் ஃபார்முலாவில் போகிறேன். இன்னொன்று, இந்த ஹைட்டுக்கும் எஸ்ஸுக்கும் என்ன சார் வித்தியாசம்? என்ன சார் சம்பந்தம்? எஸ் இன்டூ சைன் தீட்டா. சார் இந்த எஸ்ஸை கீழே கொண்டு வந்தீங்கன்னா இது என்னது? எஸ் இன்டூ காஸ் தீட்டாவா? இது என்னது? எஸ் இன்டூ சைன் தீட்டாவா? ஸோ எஸ் சைன் தீட்டா இஸ் ஈக்குவல்ஸ் டு ஹெச்னா அப்போ எஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு h by sin theta ன்னு சொல்லலாமா? ஸோ எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணுங்க. velocity of center of mass square is equals to 2 into acceleration of center of mass, okay, into displacement. சார் displacement யாரு? h by sin theta சார். கரெக்டா? சரி, நெக்ஸ்ட் velocity of center of mass என்னன்னு பார்த்தோம்? velocity of center of mass ஃபார்முலா என்ன? root 2gh divided by 1 plus k square by r square. So use the same formula. Use the same formula for the velocity. Velocity க்கு என்ன வரும்? velocity தான் root over வரும். velocity square க்கு root over தேவையில்லை. அப்போ 2gh divided by 1 plus k square by r square is equals to 2 into acceleration of center of mass into h divide by sin theta ன்னு சொல்லலாமா? now யாரெல்லாம் கேன்சல் ஆகுறா சார்? இங்க யாரெல்லாம் கேன்சல் ஆகுறா? இங்க 2 கேன்சல் ஆகுதா? ஒரு நிமிஷம் வருங்க. இங்க 2 கேன்சல் ஆகுது, 2 கேன்சல் ஆகுது, h கேன்சல் ஆகுது, h கேன்சல் ஆகுது. so 2 கேன்சல் ஆயிடுச்சு, h-உம் கேன்சல் ஆயிடுச்சு. so remaining acceleration of center of mass தான் கண்டுபிடிக்க போறோம். so this acceleration of center of mass is equals to g into sin theta. கரெக்ட்டுங்களா? இந்த sin theta இங்க போனா இங்க மல்டிப்ளை பண்ணும் இல்லையா? so g into sin theta divided by 1 plus k square divided by r square. 1 plus k square divided by r square. சார் இதுதான் acceleration of center of mass. acceleration of center of mass. இது புரிஞ்சுதா? இது புரிஞ்சுதா? so நீங்க ஃபைனலா கன்க்ளூட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, the final conclusion is
velocity of center of mass is root over 2gh divided by 1 plus k square by r square sir. அப்பனா இந்த velocity யாரெல்லாம் டிபெண்ட் பண்ணிருக்குன்னு பாருங்களேன். It depends root over h divided by 1 plus k square by r square sir. So இது ரெண்டுமே height-யும் டிபெண்ட் பண்ணிருக்கு, k square by r square-யும் டிபெண்ட் பண்ணிருக்கு. ஆனா acceleration of center of mass பாருங்களேன். Acceleration of center of mass is always equals to g into sin theta divided by 1 plus k square by r square. இதுல இந்த k square by r square கூட constant தான் for the same mass, same object. Same objectக்கு இது 1 by 2 3 by 2 2 வரப்போகுது. So same objectக்கு இது constant தான். அப்ப இது எதை டிபெண்ட் பண்ணி? Depends only theta and g. அப்படின்னா a center of mass is actually constant. ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு நல்லா கவனிங்க, ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு a center of mass is constant, acceleration is constant. For same object, okay, not for all. எல்லா ஆப்ஜெக்ட்டுக்கும் கிடையாது சார், சேம் ஆப்ஜெக்ட்டுக்கு மட்டும் தான் சார் இது கான்ஸ்டன்ட். for different object it is different. கரெக்டா? ரைட். இப்போ இதுக்கு ரிலவெண்டா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், இதுவும் பயங்கர ஈஸியா இருக்கும். listen carefully. okay, the same situation. okay, listen, இங்க பாருங்க. சேம் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான். இப்போ இது ஒரு வெட்ஜ். ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி நீங்க ஒரு 4 ஆப்ஜெக்ட் எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம எதை கண்டுபிடிச்சோம் சார்? ஃபைனலா கிரவுண்டை ரீச் பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்ட்ஸ்க்கு என்ன வெலாசிட்டி இருக்குன்னு கண்டுபிடிச்சோம் இல்லையா? இப்போ கதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட். என்ன பண்ண போறோம்னு பாருங்க. திஸ் இஸ் a solid sphere. ஃபர்ஸ்ட் ஒன்னு solid sphere, நெக்ஸ்ட் ஒன்னு வந்து மேபி hollow sphere. ஓகே, அடுத்து மேபி சிலிண்டர். okay, this is maybe cylinder. next இருக்கிறது maybe ring. ஓகேவா? so we have four different objects. one is a solid cylinder, இது solid sphere, இது hollow sphere, இது solid cylinder, and this may be ring. ரிங்னு வச்சுப்போம். பிளேட்டா இருந்தா நீ வேற ஆப்ஜெக்ட்க்கு நீங்க மாத்திக்கோங்க. நான் இப்போ இந்த 4 ஆப்ஜெக்ட் எடுத்துட்டேன். இப்போ இவங்க எல்லாத்தோட k square by r square ஃபர்ஸ்ட் எழுதிடுவோம். சார் சாலிட் ஸ்பியர் மறுபடியும் நான் ஃபுல்லா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியால இருந்து எடுத்து வர போறதுல ஜஸ்ட் k square by r square மட்டும் சொல்ல போறேன். சாலிட் ஸ்பியர்னா என்ன? 2/5 mr square. அப்போ k square by r square ஓட வேல்யூ என்ன? 2/5. கரெக்ட்டா? நெக்ஸ்ட் hollow sphere moment of inertia என்ன? 2/3 mr square. அப்போ k square by r square எதுக்கு ஈக்குவல்? 2/3 க்கு ஈக்குவல். அடுத்து solid சிலிண்டருக்கும் சர்க்குலர் பிளேட்டுக்கும் சேம் moment of inertia mr square by 2. அப்போ k square by r square என்ன? mr square விட்டுட்டீங்கன்னா k square by r square is equals to 1/2. ரிங்குக்கும் ஹாலோ சிலிண்டருக்கும் ஒரே மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தான் அபவுட் இட்ஸ் ஆக்சிஸ். எவ்வளோ? mr square. அப்படின்னா k square by r square ஓட வேல்யூ என்ன? 1. ஸோ ரிங்குக்கு 1, சாலிட் சிலிண்டருக்கு 1/2, ஹாலோ ஸ்பியருக்கு 2/3, சாலிட் ஸ்பியருக்கு 2/5. சரி, இப்போ என்ன சார் கொஸ்டின்னா, which one is quicker? யாரு சீக்கிரம் கீழே வந்து சேருவாங்க கிரவுண்டுக்கு அப்படிங்கிறது தான் கொஸ்டினா இருக்கும். இப்போ இங்க வந்து சேருவாங்க இல்லையா? சாலிட் சிலிண்டர் வர போறாரு, அது இவங்க வரும்போது இந்த மாதிரி யாரு வந்து ஃபர்ஸ்ட் கிரவுண்ட சேருவாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, இப்போ நான் கண்டுபிடிக்க போறது பாருங்க. இவர் எடுக்க போற டைமை நான் t1ன்னு எடுக்கிறேன், இவரோட டைமை நான் t2ன்னு எடுத்துக்கிறேன், இவரோட டைமை நான் t3ன்னு எடுத்துக்கிறேன், இவரோட டைமை நான் t4ன்னு எடுத்துக்கிறேன். சரியா? இப்படிதான் நான் சால்வ் பண்ண போறேன். இப்போ நான் டைம் டேக்கனை கண்டுபிடிக்கணும். சார் டைம் டேக்கனை எப்படி சார் கண்டுபிடிக்கணும்னா, இங்க பாருங்க, ஆக்சிலரேஷனும் டைம் டேக்கனும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஓகே, ரெண்டு பேருக்கும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். மோர் ஆக்சிலரேஷன், அதாவது ரொம்ப கம்மியான டைம் எடுக்கிறதுக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? நிறைய ஆக்சிலரேஷன் இருந்துச்சுன்னா சீக்கிரம் கீழே வந்துடும். ஓகே, மேக்னிடியூட பத்தி பேசலப்பா, சீக்கிரம் வர்றதை பத்தி சொல்றேன். ஓகேவா? ஆக்சிலரேஷன் அதிகமா இருந்தா சீக்கிரம் டிராவல் பண்ணும், சீக்கிரமா வந்துடும். ஆக்சிலரேஷன் கம்மியா இருந்தா டைம் அதிகமா எடுக்கும். ஓகே, சோ அந்த பாயிண்ட் வச்சு நம்ம பேச போறோம். இப்போ ஆக்சிலரேஷன் ஃபார் த ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் என்ன ஃபார்முலா? g into sin theta divided by 1 plus first object k square by r square என்ன? 2/5. 2/5 னா 0.4. 0.4 plus 1 னா 1.4.
அப்போ g sin theta divided by 1.4 சார். இப்போ இவரோட ஆக்சிலரேஷன் இதுதான் g sin theta by 1.4. செகண்ட் பார்ட்டிகளோட ஆக்சிலரேஷன் என்ன சார் அப்படின்னா செகண்ட் ஆக்சிலரேஷனுக்கும் g sin theta தான் சார். ஏன்னா theta கான்ஸ்டன்ட், ஆக்சிலரேஷன் கிரவுண்டோடது g. ஸோ இவங்களுக்கும் நியூமரேட்டர் கான்ஸ்டன்ட், இவங்களுக்கும் நியூமரேட்டர் கான்ஸ்டன்ட். ஸோ 1 plus k square by r square வந்து 2/3 இவருக்கு. கரெக்டா? 2/3 எவ்வளோ ஆன்சர்? சில இப்படி கூட பண்ணிக்கோங்க. 2 வந்து கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணிட்டு நீங்க ஆட் பண்ணி போட்டாலும் சரி, இல்ல 2/3 வேல்யூ டைரக்டா போட்டுட்டு நீங்க ஆன்சர் போட்டாலும் ஓகே. சரியா? இது உங்களோட விருப்பம். 2/3னா 0.67 பக்கம் வருமா? அப்போ g sin theta divided by 1.67 வரும். தேர்டோட ஆக்சிலரேஷன் பாருங்க. தேர்ட் பார்ட்டிகளோட ஆக்சிலரேஷன் மறுபடியும் g sin theta divided by 1 plus k square by r square. இவருக்கு 1/2. 1/2னா 0.5. 0.5 plus 1னா 1.5. So g sin theta divided by 1.5. Next A4. Fourth-ஓட acceleration. Fourth particle-ஓட acceleration என்ன? Same g sin theta divided by 1 plus k square by r square. அதாவது 1 plus 1. அப்படின்னா எவ்வளோ? 2 வருமா? So g sin theta divided by 2. இப்போ listen carefully. சார் 3 பேருக்குமே g sin theta கான்ஸ்டன்ட் சார். 3 பேருக்குமே அது கான்ஸ்டன்ட். கரெக்ட் தானே? 3 பேருக்குமே g sin theta கான்ஸ்டன்ட். இங்க எல்லாத்துக்குமே இது கான்ஸ்டன்ட். இதை நீங்க x ன்னு நினைச்சுக்கோங்களேன். சும்மா x. இந்த வேல்யூ வந்து x ன்னு எடுத்துப்போம். அப்போ x by 1.4 பெருசா, x by 1.67 பெருசா, x by 1.5 பெருசா, x by 2 பெருசா சார்? எப்படி கண்டுபிடிக்கணும்னா டினாமினேட்டர் பெருசாக பெருசாக ரிசல்ட் சின்னதாகும். டினாமினேட்டர் சின்னதாக சின்னதாக ரிசல்ட் பெருசாகும். ஃபார் எக்ஸாம்பிள் 1/2 1/4 ரெண்டின்னு பார்த்துக்கோங்க. ரெண்டு பேருக்கும் நியூமரேட்டர் ஒன்று தான். ஆனால் டினாமினேட்டர் 2, இன்னொருத்தருக்கு டினாமினேட்டர் 4. டினாமினேட்டர் சின்னதாச்சுன்னா ரிசல்ட் பெருசு. 1/2னா 0.5, ஆனால் 1/4னா 0.25. ஸோ டினாமினேட்டர் யாருக்கு பெருசு? இருக்கிறதுலயே இவருக்கு தான் டினாமினேட்டர் பெருசு. அப்போ A4ங்கிறது வெரி லெஸ் ஆக்சிலரேஷன். கரெக்டா? டினாமினேட்டர் யாரு சின்னதோ அவருக்கு பெருசு ஆக்சிலரேஷன். அப்ப ஆக்சிலரேஷன் யாருக்கு பெருசு? ஃபர்ஸ்ட் இருக்கவங்களுக்கு தான் ஆக்சிலரேஷன் மேக்ஸிமம். இன்னும் சொல்ல போனா A1 is maximum when compared to A. பாருங்க, இருக்கிறதுல அடுத்த சின்னது யாருன்னு பாத்தீங்கன்னா இவர் தான் செகண்ட் சின்னது. A3 when compared to A2 when compared to A4. கரெக்டா? இருக்கிறதுலயே மேக்ஸிமம் ஆக்சிலரேஷன் வந்து A1 அவரோட கம்மி, A3 அவரை விட கம்மி, A2 அவரை விட ரொம்ப ரொம்ப கம்மி, A4. இப்போ டைமை பத்தி சொல்லும்போது சார் ஆக்சிலரேஷன் அதிகமா இருந்துச்சுன்னா கம்மியான டைமுக்கு சீக்கிரம் வந்துருவாங்க, குயிக்கா கீழே வருவாங்க. அப்போ T1 தான் இருக்கிறதுலயே கம்மி, T3 அதை விட கம்மி, T2 அதை விட கம்மி, T4 இருக்கிறதுலயே அதிகமான டைம் எடுப்பாரு. அப்ப இங்க யாரு குயிக்? ஃபர்ஸ்ட் தான் குயிக், சீக்கிரம் வருவாங்க. யாரு ஸ்லோ? அதிகமா டைம் எடுக்கிறவங்க தான் ஸ்லோ. அப்போ ரிங் ஸ்லோவா வரும் சார். ரிங்கு ஸ்லோவா வரும். ஸ்பீடா வந்து சேர்றது சாலிட் ஸ்பியரா இருக்கும். இல்லாட்டி இங்க பாருங்க டயக்ராம் படி சொல்றேன். இப்போ சாலிட் ஸ்பியர் இந்த இடத்துக்கு வந்துருச்சுன்னா இப்போ இந்த தேர்ட் பார்ட்டிகல் இருக்கார் இல்லையா, அவரு இங்க வந்திருப்பாரு. அவரை விட கொஞ்சம் மேல வந்திருப்பாரு. இவரை விட கொஞ்சம் மேல உங்களுக்கு ஹாலோ ஸ்பியர் வந்திருக்கும். இருக்கிறதுலயே ரொம்ப கம்மியான டிஸ்டன்ஸுக்கு இந்த ரிங் வந்திருக்கும். இதுதான் சார் டயக்ராம். இது புரிஞ்சுதா? சீக்கிரம் கீழே வந்து சேர போறது சாலிட் ஸ்பியர் தான். அதுக்கடுத்து சாலிட் சிலிண்டர், அதுக்கடுத்து ஹாலோ ஸ்பியர், கடைசியா வர போறவர் தான் ரிங். ஓகே, so இது acceleration versus time taken to reach the ground. ஆக்சிலரேஷனையும் டைம் டேக்கனையும் வச்சு நம்ம சால்வ் பண்ண போற ஒரு கான்செப்ட். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். புரிஞ்சுதா? இந்த சம் இப்ப நான் சொன்ன பாருங்க, இந்த ரெண்டு கேஸ் சொன்ன பாத்தீங்களா, இந்த கேஸ் வந்து நிறைய டைம் கேட்டிருக்காங்கப்பா, நிறைய டைம் கேட்டிருக்காங்க இந்த கேஸ். நெக்ஸ்ட் போலாமா?
நெக்ஸ்ட் போலாமா? ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இதில் நீங்கள் இந்த ஃபார்முலாஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ரா, அதை மறந்துடாதீங்க. ஓகே, ஏன்னா அதை வச்சு தான் சம்ஸ் நிறையா வரும். அது ஏதாவது மறந்தீங்க அப்படின்னா அப்புறம் சம் சால்வ் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். ஓகேவா? ஸோ அதனால் எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம். ஓகே, ரைட். ஓகே, ரைட். லிசன், ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். நான் கொஸ்டின் அப்படியே டிக்டேட் பண்ணிட்டு சால்வ் பண்ணுறேன். ஏன்னா அதுதான் இப்போதைக்கு பண்ண முடியும். ஓகேங்களா? இதுக்கப்புறம் நான் தனியாக கொஸ்டின் டைப் பண்ணி ரெடி பண்ணுறதுக்கு நான் பார்த்துட்டு இருக்கேன் ஒருத்தங்களா. ஓகே, லைக் அது எல்லாம் சரியானதுக்கப்புறம் வி வில் மூவ் இன் தட் வே. ஓகேவா? இப்போதைக்கு நான் கொஸ்டினை டிக்டேட் தான் பண்ண முடியும். அதனால நீங்கள் அந்த கொஸ்டினை நான் டிக்டேட் பண்ணுறதை நோட் பண்ணிட்டு அப்படியே சால்வ் பண்ணுங்க. அதுதான் பெஸ்ட். ஓகே, ஏ ஹாலோ ஸ்பியர் இஸ் ரிலீஸ்ட் ஃப்ரம் த டாப் ஆஃப் அன் இன்க்ளைன்டு பிளேன். ஓகே, ஒரு இன்க்ளைன் பிளேன்ல டாப்ல இருந்து ஒரு ஹாலோ ஸ்பியரை ரிலீஸ் பண்றாங்க. ஓகே, ஆஃப் இன்க்ளினேஷன் இஸ் தீட்டா அண்ட் லென்த் ஆஃப் த ஸ்லாண்டோட லென்த் இருக்கு இல்லையா, அது வந்து எல். இஃப் a hollow sphere rolls without slipping அப்படின்னா என்ன அர்த்தம்? பியூர் ரோலிங். நம்ம படிச்சது அதுதானே, பியூர் ரோலிங். ஓகே, without slipping அப்படின்னா பியூர் ரோலிங். What will be its speed when it reaches the bottom? What will be its speed when it reaches the bottom? Okay, so question என்னன்னா, ஒரு inclined wedge, இந்த வெஜ்ஜோட லென்த் வந்து எல். இதுல நீங்க ரிலீஸ் பண்றது ஒரு ஹாலோ ஸ்பியர். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அது என்ன ஆப்ஜெக்ட்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹாலோ ஸ்பியர். இப்போ இந்த ஹாலோ ஸ்பியர் இங்க வந்து சேரும்போது என்ன வெலாசிட்டியில வந்து சேரும் அப்படிங்கிறாங்க. ஃபார்முலா நமக்கு தெரியும்ல. என்ன ஃபார்முலா? வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு √2gh டிவைட் பை 1 + k²/r². இங்க இதுதான் h. ஆனா எனக்கு கொஸ்டின்ல h கொடுக்கல, ஆனா எல்லும் தீட்டாவும் கொடுத்துருக்காங்க. இப்போ l இன்டூ சைன் தீட்டா இப்பதான் பார்த்தோம் இல்லையா? சோ l இன்டூ சைன் தீட்டா, இந்த l இங்க எடுத்தீங்கன்னா l இன்டூ சைன் தீட்டா இஸ் ஈக்குவல்ஸ் டு h தானே. அப்போ நீங்க ஹெச்சுக்கு பதிலா என்ன பண்ணலாம்? √2g இன்டூ ஹெச்சுக்கு பதிலா l இன்டூ சைன் தீட்டாவை யூஸ் பண்ணிக்கலாமா? டிவைட் பை 1 + k²/r² ஃபார் ஹாலோ ஸ்பியர். ஹாலோ ஸ்பியருக்கு k²/r² ஓட வேல்யூ என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாலோ ஸ்பியரோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னப்பா? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து 2/3mr². கரெக்டா? அதுதான் ஹாலோ ஸ்பியரோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இதுல இருந்து we can find k²/r² value, right? So if I is 2/3mr², then k²/r² is nothing but 2/3. Then what will be the answer? 1 + 2/3 இங்க ரூட்டுக்குள்ள வந்துரும். இப்போ டேர்ம் பாருங்க, 3 + 2 is 5, 5/3. So √2gl sin theta divided by 3 + 2 was 5, so 5/3. கரெக்டா? ஸோ இந்த 3ங்கிற டேர்ம் கூட மேலே கொண்டு போயிடலாம். கொண்டு போயிட்டீங்கன்னா velocity of center of mass is equals to, okay, இந்த 3 டேர்ம் மேலே போச்சுன்னா it is 6 times gl into sin theta divided by 5. ஓகே, இதோட ரூட். இதையும் நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும். ஏன்னா we know the relation between g and 5. கரெக்ட் தானே சார்? g-க்கும் 5க்கும் என்ன ரிலேஷன்? இதையும் கேன்சல் பண்ணீங்கன்னா, ஏன்னா ஜிங்கிறது 10 இல்லையா, இங்க 2-ஆ மாறிடும். ஸோ 2 into 12, I mean 6 was 12, right? ஸோ √12l sin theta, 12l sin theta, அதான் வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ். மறுபடியும் இந்த 12 கூட ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னா 4 into 3 ஆகும். 3 வெளில எடுத்தீங்கன்னா 2-ஆ மாறும். ஸோ 2 into √3l sin theta போட்டீங்கன்னாலும் ஓகே. பட் ஆனால் ஆன்சர் அது கிடையாது. 6gl இங்கே முடிஞ்சுது, இதுலயே முடிஞ்சு 6gl sin theta by 5 அதான் ஆப்ஷன்ல இருக்கு. பட் we can change, இப்படிலாம் நம்மளால சேஞ்ச் பண்ணிக்க முடியும் இந்த கொஸ்டின். கரெக்ட் தானே? இஸ் தட் கரெக்ட்? ரைட், நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட், shall we move to next? Next question. இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், டிஃப்ரெண்ட் கொஸ்டினும் கூட. ஓகேவா? கொஸ்டினை கிளியரா நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுல நீங்க நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்க போறீங்க, நிறைய கான்செப்ட். ஃபர்ஸ்ட்,
A cylinder of mass m rolls without slipping on an inclined plane of inclination theta. Right? ஒரு inclined plane. இந்த inclined plane மேல ஒரு சிலிண்டர், ஓகே, இப்படி இருக்கிற ஒரு சிலிண்டர் வந்து ரோல் ஆகுது. இப்படி இருக்கும், இப்படி இருக்க ஒரு சிலிண்டர் வந்து ரோல் ஆகுது. ஓகேங்களா? இந்த வெட்ஜ் வந்து இப்படி இருந்திருக்கும். ஓகே, இந்த மாதிரி ஒரு சிலிண்டர் வந்து ரோல் ஆகுது. Height of the wedge may be h and the inclination was theta. Correct? Now find linear acceleration of the sphere. Right? Linear acceleration of the sphere கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் என்ன கேக்குறாங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் friction acting on it. Okay, what should be the minimum coefficient of static friction? Sir, mu minimum என்னன்னு கேக்குறாங்க சார். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட மியூ என்ன சார்? இது ஸ்டாட்டிக்கா மாறும் போதே ஞாபகம் வச்சுக்கோ. ஸ்டாட்டிக்கா மாறுது அப்படின்னா என்ன பண்ணணும்? the weight, I mean the mg sin theta component of the cylinder should be balanced by the frictional force. அப்பதானே சார் ஸ்டாட்டிக். கரெக்ட் தானே? என்னென்ன ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகும் சார் இதுல? ஆக்சுவலா நீங்களே சொல்லுங்க, என்னென்ன ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகும்? ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸை ரீசால்வ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இந்த சிலிண்டர் மேல, இந்த சிலிண்டர் மேல, ஒன் மினிட்டா, இந்த சிலிண்டர் மேல இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுற ஃபோர்ஸ் mg sin theta. கரெக்ட் தானே? சரி, இது ரொட்டேட் ஆகுறதுனால the frictional force will act upwards. கரெக்டா? frictional force இங்க ஆக்ட் ஆகும். we know weight vertically downward ஆக்ட் ஆயிட்டு இருந்திருக்கும். அந்த வெயிட்டை ரீசால்வ் பண்ணும்போது தான் உங்களுக்கு இந்த டைரக்ஷன்ல mg cos தீட்டாவும் mg sin தீட்டாவாவும் ஸ்பிளிட் ஆயிருந்திருக்கும். ஏன்னா இங்க இருக்கிறதும் தீட்டாவா இருந்திருக்கும். இந்த விஷயம்லாம் நமக்கு தெரியும். கரெக்டா? ரைட். இப்போ mg sin தீட்டாங்கிறது இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுற ஃபோர்ஸ், இங்க ஆக்ட் ஆகுற ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து f. கரெக்டா? ரைட். இப்போ இவரோட லீனியர் ஆக்சிலரேஷன் வேணும்னா, ma வேணும்னா சார், டவுன்வர்ட் ஆக்ட் ஆகுற ஃபோர்ஸ் mg sin தீட்டா, அப்வர்ட் ஆக்ட் ஆகுற ஃபோர்ஸ் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா என்ன கிடைக்கும்? m into a கிடைக்குமா? கரெக்ட் தானே? now what is frictional force? frictional force எப்படி கண்டுபிடிக்கலாம்? frictional force ஆக்சுவலா இங்க பாருங்க, இதை நான் தனியா ஒரு டயக்ராம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, இதுதான் அந்த வெட்ஜ், வெட்ஜோட சர்ஃபேஸ். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இது சென்டர், சென்டர்ல இது வந்து இப்போ ஒமேகான்னு ரொட்டேட் ஆக போகுது, ரொட்டேட் ஆக ட்ரை பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இந்த பக்கம் ஆக்ட் ஆகும் சார், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இந்த பக்கம் ஆக்ட் ஆகும். இந்த சென்டர் மேல இந்த பக்கம் ஆக்ட் ஆகுறது mg sin theta. இப்போ நெட் டார்க் என்னன்னு கண்டுபிடிங்க. நெட் டார்க் அபவுட் O பாயிண்ட். சார், O பாயிண்ட் மேலேயே mg sin theta ஆக்ட் ஆகுது. சோ mg sin thetaங்கிற ஃபோர்ஸ் வேணும்னா இருக்கலாம், ஆனா டிஸ்டன்ட் 0. கரெக்டா? ஏன்னா டார்க் பத்தி நான் டீச் பண்ண பாருங்கல்ல செகண்ட், இதுக்கு முன்னாடி பார்த்த செஷன்ல. அதுல என்ன சொன்னேன்? டார்க்ங்கிறது ஃபோர்ஸ் இன்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அபவுட் ரொட்டேட்டிங் பாயிண்ட். சார், ஃபோர்ஸுக்கும் அந்த பாயிண்ட்டுக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒருவேளை ராடுன்னு வச்சுக்கோங்கப்பா, இந்த இடத்துல ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சுன்னா, இப்போ நீங்க இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்களேன், ஃபோர்ஸுக்கும் இந்த ஆக்சிஸ்க்கும் நடுவுல பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இருக்கணும். அந்த ஃபோர்ஸையும் பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸையும் மல்டிப்ளை பண்ணாதான் உங்களுக்கு டார்க் கிடைக்கும். இப்போ ரொட்டேட் ஆகுற பாயிண்ட்லயே ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, ஆனா பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இங்க இல்லையே. சார், பாயிண்ட் மேலேயே தானே சார் ஆக்ட் ஆகுது, அப்போ பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் 0 ஆயிடுமா? பிளஸ் வேற என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது? ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கு சார். ஓகே, இப்போ பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் என்ன சார்? ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸுக்கும் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷனுக்கும் நடுவில் இருக்கிறது ரேடியஸ் தான் பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இன்டு ஆர். அதனால தான் இவர் கொடுக்குற டார்க்கை நம்ம 0வா எடுப்போம். ஸோ திஸ் நெட் டார்க் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இன்டு ரேடியஸா? பேசிக் ரூல் என்ன? நெட் டார்க் இஸ் ஈக்குவல்ஸ் டு நெட் ஃபோர்ஸ் இஸ் மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன் சொன்னேன்ல. இப்பதானே பார்த்தோம், ரொட்டேஷனலுக்கும் லீனியரும் படிக்கும்போது நெட் ஃபோர்ஸ்னா மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன் சொன்னேன். அப்போ நெட் டார்க்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இன்டு ஆங்குலர் வெலாசிட்டி. ஒன் மினிட், ஆங்குலர் ஆக்சிலரேஷன். ஓகே, ஆங்குலர் வெலாசிட்டி கிடையாது, அது வந்து ஆங்குலர் மொமெண்டம்க்கு, இது ஆங்குலர் ஆக்சிலரேஷன். ஓகேவா? ரைட், இது புரிஞ்சுதா? நெக்ஸ்ட், இப்போ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் டேர்ம் அப்படியே வச்சுக்கோங்க. இந்த ஐ டேர்ம் பாருங்க. ஃபர்ஸ்ட் இது ஒரு சிலிண்டர்.
சிலிண்டருக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன? சாலிட் சிலிண்டருக்கு mr²/2 தான மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஆல்பாக்கும் இந்த டேஜென்ஷியல் ஆக்சிலரேஷனுக்கு என்ன சார் ரிலேஷன்? a is equals to r into alpha சார். அப்ப alpha is equals to a by r ஆ? so ஆல்பாக்கு பதிலா நம்ம a by r. r is nothing but radius. கரெக்டா? so radius நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். a by r. now this could be equals to f into r. கரெக்டா? so இப்போ யாரெல்லாம் இங்க கேன்சல் ஆகுறா பாருங்க. r-உம் r² கேன்சல். இந்த r-உம் இந்த r-உம் கேன்சல் ஆயிடும். so the frictional force is equals to 1/2 into mass into acceleration sir. கரெக்டா? 1/2 into mass into acceleration. இதுதான் frictional force. இப்போ இத டேர்மை கொண்டு போய் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா actual acceleration என்னன்னு தெரிஞ்சிருமா? இத கொண்டு போய் இங்க போட்டீங்கன்னா tangential acceleration of the object என்னன்னு தெரிஞ்சிருமா? so substitute mg sin theta minus frictional force is equals to m into a sir. we know this frictional force is equals to half m into a sir, which is equals to ma. so in the minus ma anga pona plus ma. so ma plus half ma is 3/2 ma. so mg sin theta is equals to 3/2 times ma. now m and m will cancel. what about a? A is equals to 2g sin theta divided by 3. இதுதான் tangential acceleration. கரெக்டா? tangential acceleration. சரி, வேற என்ன கேட்டாங்க சார்? frictional force கேட்டாங்க இல்லையா? frictional force தான் கண்டுபிடிச்சிட்டீங்களே. frictional force என்ன? half m into a. a க்கு பதிலா எதை யூஸ் பண்ணலாம்? 2g sin theta divided by 3 யூஸ் பண்ணலாமா? அப்போ half m into g into 2 cancel ஆயிடுதுடா. ஓகேவா? சோ அப்ப நம்ம 2 எடுத்துக்க வேணாம். ஓகே, சோ m into g into sin theta by 3. இதுதான் frictional force. யூசுவலா frictional forceனா யாரு? யாரு? mu into normal force. normal force யாரு? mg cos theta. mg cos theta தான normal force. அப்போ this mg sin theta by 3 should be equals to mu times mg cos theta. Correcta? now mg will cancel. so mu is equals to sin theta by cos theta. Correcta? so the mu is equals to sin theta by cos theta into 1/3. அப்போ the mu is equals to sin theta by cos theta is nothing but tan theta into 1/3 or tan theta by 3. correct? இதுதான் mu for this question. இது புரிஞ்சுதா? is this clear? right? so நம்ம இந்த மாதிரி sums பிக் பண்ணி சால்வ் பண்ணணும். அப்பதான் questions நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது ஒரு கொஸ்டினை பிராக்டிஸ் பண்ணும்போது நீங்க அதுக்கு ரிலவெண்டா இன்னும் 2-3 கான்செப்டை தெரிஞ்சுக்கிற மாதிரியான கொஸ்டின்ஸை பிக் பண்ணி சால்வ் பண்றது தான் பெஸ்ட் மெத்தட். ஓகே, நான் தனியா இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸுக்கு ஒரு 50 or 100 கொஸ்டின்ஸ் தனியா ஒரு வீடியோ நான் சால்வ் பண்ணுவேன் ஒரு லைவ் செஷன்ல. அப்போ நம்ம நிறைய சம் சால்வ் பண்ணுவோம். இன்னைக்கு இப்போ சால்வ் பண்ண இந்த சம்ஸ்ல என்னன்னா ஒரு கேஸ் பார்க்கணும். அந்த கேஸ்க்கு ரிலவெண்டா இருக்கிற சம்ஸ் தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அதனால இதுதான் சம், இது போட்ட இந்த கான்செப்ட் எனக்கு புரிஞ்சிடும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இன்னைக்கு நம்ம பார்க்குற கான்செப்ட் செஷனுக்கு இந்த கொஸ்டின்ஸை வச்சு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நான் சால்வ் பண்ண கொஸ்டின்ஸ் தான் இது. ஓகேவா? பட் நம்ம நிறைய சம்ஸ் இதுல ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுவும் இல்லாம ரிவிஷன் பண்றதுக்கு ஒரு வீடியோ போட்டோம் இல்லையா நேத்து, அந்த வீடியோ உங்க நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வெறும் ஒரு 20-30 கொஸ்டின்ஸை படிச்சு கான்செப்டை ரிவைஸ் பண்ணிக்கிறதுக்காக அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம். ஸோ அந்த டெக்னிக் எதுக்கு யூஸ் ஆக போகுது? ஒன்லி ஃபார் ரிவைஸ் த கான்செப்ட். ஒரு 20-30 கொஸ்டின்ஸை நான் பிக் பண்ணி தரேன். அந்த கொஸ்டின்ஸை நீங்க ப்ராக்டிஸ் பண்றது மூலியமா இல்ல சால்வ் பண்றது மூலியமா உங்களுக்கு ஹோல் கான்செப்ட் ரிவைஸ் ஆகும். ஓகேவா? பட் சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்றது நீங்க பண்ணி தான் ஆகணும். அதுல எந்த டவுட்டும் கிடையாது. கிளியரா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரைட்? ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த ரோலிங் மோஷன் கான்செப்ட். ரோலிங் மோஷன்லயே பியூர் ரோலிங்னா என்ன, இம்பியூர் ரோலிங்னா என்ன? ஓகே, ஸோ ரோலிங் மோஷன்ல ஃபைனல் வெலாசிட்டி எப்படி வருது, ஆக்சிலரேஷன் ஏன் கான்ஸ்டன்ட், வேற ஆப்ஜெக்ட்ஸா இருக்கும்போது ஆக்சிலரேஷன் எப்படி,
வேற வேற ஆப்ஜெக்ட்ஸா இருக்கும்போது யார் சீக்கிரம் வந்து சேருவா, யாரோட ஃபைனல் வெலாசிட்டி அதிகமா இருக்கும், அது எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த கான்செப்ட் எல்லாமே நம்ம இன்னைக்கு பார்த்தோம். கரெக்டா? ஸோ இவ்வளவுதான் ரோலிங் மோஷன். பட் இந்த ரோலிங் மோஷன்ல நீங்க சம்ஸ் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ எப்படி ரோலிங் மோஷன் வச்சு டார்க்கை கண்டுபிடிச்சோம் இல்லையா, அந்த மாதிரி டார்க் கண்டுபிடிக்கிற மாதிரியான சம், ஆங்குலர் மொமெண்டம் கண்டுபிடிக்கிற அந்த மாதிரி எப்படி கண்டுபிடிக்கலாம், இது எல்லாமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் நியூமரிக்கல்ஸை எடுத்து நான் கண்டிப்பா ஒரு செஷன் உங்களுக்கு போடுறேன். அந்த செஷன் வந்து ஒவ்வொரு சாப்டருக்கும் நான் ப்ராக்டிஸ் பண்றதுக்காக நான் போடுறேன். சரியா? அது உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ இந்த கான்செப்ட் முடிஞ்சது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். நாளைக்கு நம்ம அந்த வீடியோ வந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஓகேவா? ரைட். நீங்க இப்போ இந்த கான்செப்ட்ல இருந்து கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணணும், மறந்துடாதீங்க. அதை மட்டும் நீங்க பண்ணீங்கனாலே போதும். ரைட்? கிளியர்? ரைட் கைஸ், தேங்க்யூ. ஸோ நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ரொம்ப சிம்பிள். வீடியோவை ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? அதுதான் நீங்க எனக்கு கொடுக்குற ஒரு நீங்க எனக்கு பண்ற ஒரு ஹெல்ப்பா இருக்கும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வர்றது எனக்கு ஒரு ஹெல்ப்பா இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ கைஸ். வில் see you on the next session.